This conference will now be recorded. Class start பண்ணிடலாங்களா சார்? Yes, sir. ஓகேங்க சார், ஓகேங்க சார். சார் அவர் வந்துட்டாரா? ஜாயின் பண்ணி பண்ணிட்டாங்க சார். சரிங்க சார், சரிங்க சார். ஜாயின் பண்ணிட்டாங்க சார். ஓகேங்க சார். ஓகே ஓகே, தேங்க்யூ. ஸ்க்ரீன் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன், வியூபிள் ஆகுதான்னு பார்த்துக்கிறேங்க. எஸ் சார், வியூ ஆகுது சார். சார் நேற்று லாஸ்ட்டாக என்ன பார்த்துருக்கோம்? ஏசி லினக்ஸ் வந்து நமக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நெக்ஸ்ட் சாப்டர் வந்து டியூனிங் சிஸ்டம் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு ஒரு ஓகே. அனதர் சாப்டர் டியூனிங் சிஸ்டம் பெர்ஃபார்மன்ஸ். ஒரு சிஸ்டத்துடைய பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இப்போ நார்மலாக உங்களுக்கு வந்து சில சிஸ்டம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு அட்வான்ஸ்டு சிஸ்டமாக இருந்தது அப்படின்னா அந்த ஓஎஸில் நமக்கு எவ்வளவு மெமரி ஆக்குபை பண்ணுது அப்படிங்கிறத டிபெண்ட் பண்ணி சிஸ்டத்துடைய ஸ்பீடு வந்து நமக்கு இருக்கும். அதில் நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் நமக்கு வந்து இன்ஸ்டால் பண்ண அதனுடைய ஸ்பீடு வந்து நமக்கு வந்து வேரி ஆகும். ஸோ இப்போ என்னென்ன ப்ராசஸ் நமக்கு வேணும், எது நமக்கு வேண்டாம் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு ஐடென்டிஃபை பண்ணிட்டு அந்த ப்ராசஸை மட்டும் நமக்கு வந்து ரன் பண்ணுறதுக்கு ஒரு டெக்னிக்ஸ் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வெரி வெரி ஈஸியாக வந்து நமக்கு வந்து ஒரு சிஸ்டத்தை வந்து
இது ஃபாஸ்டா நமக்கு ரன் பண்ண முடியும். ஸோ இப்போ இங்க வந்து உங்களுக்கு வந்து அப்போ என்னென்ன ப்ராசஸ் ரன் ஆகிட்டு இருக்கு, அப்போ அந்த ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய ப்ராசஸை ஹவு டு கண்ட்ரோல் அண்ட் டெர்மினேட் பண்றது அப்படிங்கிறத நமக்கு வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு செல் ப்ராம்ப்ட்ல இருந்து நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா இதை கண்ட்ரோல் பண்ண போறேன். அப்போ அந்த கான்செப்டுக்காக நமக்கு வந்து இருக்கக்கூடியது தான் ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்கக்கூடியது வந்து என்ன அப்படின்னா கில்லிங் ப்ராசஸ் அப்படின்னு நான் வந்து சொல்றேன். ஸோ இப்போ இந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெரியும். ஈச் அண்ட் எவ்ரி அப்ளிகேஷன்ஸ் நமக்கு வந்து ஓப்பன் பண்றோம் அப்படின்னாலே ஸோ அது ரிலேட்டடான ஃபைல்ஸ் எல்லாமே நமக்கு லோடட் அண்ட் உங்களுக்கு வந்து அதனுடைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே ரன்னபிளா இருக்கும். அப்போ இந்த ரன்னபிள் ப்ராசஸ் வந்து நான் வந்து எப்படி உங்களுக்கு வந்து ஒரு கில் கமாண்ட் மூலமா எனக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணி அதை ஸ்டாப் பண்றேன் அப்படிங்கிறத யூஸ் கமாண்ட்ஸ் டு கில் அண்ட் கம்யூனிகேட் வித் த ப்ராசஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ப்ராசஸ் அப்படின்னு எடுத்துக்கிச்சுன்னா இந்த ப்ராசஸ் உடைய டேமான் ப்ராசஸ் உடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படிங்கிறத இங்க நம்ம பார்க்கலாம். ஒரு ப்ராசஸ் வந்து எப்படி நமக்கு வந்து ஒரு எண்ட் பண்றேன், அப்போ எண்ட் யூசர் செஷன்ஸ் அண்ட் ப்ராசஸ் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, நவ் இப்போ நமக்கு வந்து இந்த ப்ராசஸ்க்குன்னு நமக்கு வந்து சில சிக்னல்ஸ் வந்து நமக்கு பாஸ் ஆகும். அப்போ இந்த சிக்னலை பொறுத்தவரை சிக்னல் இஸ் எ சாஃப்ட்வேர் இன்டரப்ட் டெலிவர்ட் டு எ ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிடுச்சு. அப்போ எல்லா ப்ராசஸுக்கும் நமக்கு வந்து ஒரு சிக்னல்ஸ் வந்து நமக்கு வந்து இருக்கு. அப்போ சிக்னல்ஸ் ரிப்போர்ட் ஈவெண்ட்ஸ் டு அண்ட் எக்ஸிக்யூட்டிங் ப்ரோக்ராம் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். அந்த ஈவெண்ட்ஸுங்கிறது that generate as a signal can be an error இருக்கலாம், எக்ஸ்டர்னல் ஈவெண்ட் தட் மீன்ஸ் இன்புட் அவுட்புட் டிஸ்பிளேயோ ஒரு டிவைசஸ்லயோ போய் நமக்கு வந்து ஒரு யூஸ் பண்றது மாதிரி கூட நமக்கு வந்து இருக்கலாம். ஸோ இப்போ இது எவ்ரிதிங் நமக்கு வந்து ஒரு ப்ராசஸ் நமக்கு ரன் ஆகிட்டு இருக்கு. அப்போ அந்த ப்ராசஸ் உடைய இன்ஃபர்மேஷனை நான் வந்து அந்த சிக்னல்ஸ் மூலமா நான் வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஈச் அண்ட் எவ்ரி ப்ராசஸுக்குமே ஒரு சிக்னல்ஸ் நமக்கு வந்து சென்ட் ஆகும். அப்போ அந்த சிக்னல்ஸ் என்ன அப்படிங்கிறத இங்க நமக்கு வந்து கீழே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. அப்போ சிக்னல் நம்பர் என்ன, அதுக்குரிய ஷார்ட்கட் நேம் என்ன, டெஃபினிஷன் என்ன அண்ட் பர்பஸ். ஸோ இப்போ எனக்கு வந்து ஒன் நான் வந்து யூஸ் பண்றேன் அப்படின்னா தட் இஸ் எ ஹேங்கர். அப்போ அதுக்கு ஷார்ட்கட் லெட்டர்ஸ் தான் ஹெச்யூபி அப்படின்னு. எனி ஒன் ப்ராசஸ் நடக்குது, அந்த ப்ராசஸ் அதனுடைய ஸ்டேட்டஸ் நமக்கு சிக்னலா நமக்கு வந்து பாஸ் பண்றாங்க. அப்போ அந்த பாஸ் பண்ணக்கூடிய வேல்யூ நமக்கு எப்படி ஷார்ட்கட்டா கிடைக்கும் அப்படிங்கிறத இங்க நமக்கு இருக்கக்கூடியது. அப்போ வாட் இஸ் ஏ ஹேங்கர்? அப்போ யூஸ் டு ரிப்போர்ட் டெர்மினேஷன் ஆஃப் த கண்ட்ரோலிங் ப்ராசஸ் ஆஃப் ஏ டெர்மினல், ஆல்சோ யூஸ் டு ரெக்வஸ்ட் ப்ராசஸ் ரீஇனிஷியலைசேஷன் வித்தவுட் டெர்மினேஷன். அதான் வந்து நான் வந்து என்ன சொல்றேன் உங்களுக்கு வந்து ஹேங்கர்னு நான் வந்து சொல்றேன். ஸோ இப்போ இந்த ப்ராசஸ் நீங்க ஒன் பை ஒன்னா நீங்க சில ப்ராசஸை நான் வந்து ஸ்டாப் பண்றேன், அதே மாதிரி பாஸ் பண்ணிட்டு 1 செகண்ட் நீங்க வந்து ரீஸ்டார்ட் பண்றீங்க, ரெஸ்யூம் பண்றோம் அப்படின்னு போகும்போது உங்களுக்கு வந்து இந்த ப்ராசஸ்களை பத்தின ஃபுல் இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியும். ஸோ அப்போ அதில் உங்களுக்கு ஸோ ப்ராசஸ் ப்ரோக்ராம் டெர்மினேஷனுக்கு வந்து ஐஎன்டி அப்படின்னு நமக்கு வரும். ஐஎன்டி மீன்ஸ் இன்டரப்ட், அதை தான் உங்களுக்கு வந்து ஸோ ஐஎன்டி நமக்கு வந்து சொல்றாங்க. இந்த இன்டரப்டை பொறுத்த மட்டும் இல்லை மேனுவல் இன்டரப்டா நமக்கு வரலாம். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து கேன் பி பிளாக்டு ஆர் ஹேண்டில்டு சென்ட் பை ப்ராசஸிங் இன்டர் கீ சீக்வன்ஸ். ஸோ நீங்க சில ப்ராசஸ் நம்ம ரன் பண்றோம், அப்படி ரன் பண்ணும்போது நாட் ரெஸ்பாண்டிங் வருது அல்லது கண்டினியூஸ்லி ரன்னபிளா இருக்கு. அப்போ நான் உடனே வந்து எனக்கு கண்டினியூஸ்லி எக்ஸிக்யூட் பண்ணாம கண்ட்ரோல் சி அப்படின்னு நீங்க பிரேக் பண்றீங்க. அப்போ நமக்கு வந்து ஆர் பிரேக் பட்டன் நமக்கு இருக்கும், கண்ட்ரோல் பிரேக் நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணலாம். அப்போ அது எல்லாமே எவ்ரிதிங் மேனுவலா நமக்கு இன்டரப்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ அந்த இன்டரப்ட் பண்ணியிருக்கக்கூடியதுக்குரிய ஷார்ட்கட் லெட்டர்ஸ் ஷார்ட் நேம் தான் ஐஎன்டின்னு வரும். ஐஎன்டிங்கிறது இன்டரப்ட்னு அர்த்தம். அப்போ அந்த இன்டரப்ட் டயத்துல நமக்கு வரக்கூடிய சிக்னல் நம்பர் 2. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஹேங்கப்புக்கு வந்து 1, அதே மாதிரி இன்டரப்டுக்கு கீபோர்டு மூலமா நம்ம எனி ஒன் ப்ராசஸை இன்டரப்ட் பண்றீங்க அப்படின்னாலே அதுக்கு வந்து ஐஎன்டின்னு நமக்கு சொல்றோம். ஸோ அதே தான் உங்களுக்கு வந்து கீபோர்டுலயே நமக்கு வந்து அந்த ப்ராப்பரா வந்து நான் வந்து ஒரு கீ ப்ரெஸ் பண்ணி நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ட்வீட் பண்றேன். அப்போ அந்த ட்வீட் பண்ணக்கூடியது வந்து என்ன நமக்கு வந்து நோட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா ட்வீட்னே நமக்கு நோட் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த சிம்பிளை பொறுத்தவரையில உங்களுக்கு வந்து இதுக்கு ஆல்டர்னேட்டா
சிக் இன்ட் அப்படின்னு நமக்கு வந்து சொல்றாங்க. ஸோ சிமிலர் டு சிக் இன்ட் அப்படின்னு நமக்கு கீழே நமக்கு வந்து ஒரு இன்டரப்ஷன் கீ நம்ம அடுத்து பார்ப்போம். adds a process dump at termination. ஸோ அதே மாதிரி சென்ட் பை பிளஸிங் quit கீ சீக்வன்ஸ் கண்ட்ரோல் பிளஸ் ஸ்லாஷ் அப்படின்னு நமக்கு இருக்கு. அப்போ நான் வந்து ஒரு ப்ராசஸை முடிச்சுட்டு எனக்கு டெர்மினேட் பண்ணேன், அதாவது அந்த ப்ராசஸ் முடியுமே வெளியில வந்துடுன்னு நம்ம வந்து சொல்றது மாதிரி தான் நமக்கு இந்த கீயை பொறுத்த மட்டும் இல்லை. ஸோ அதே மாதிரி கில், அப்போ கில் அப்படின்னு நான் வந்து சொல்றேன் அப்படின்னா நம்மளே உங்களுக்கு வந்து ஒரு ப்ராசஸ் ஐடியை பார்த்துட்டு நான் வந்து டெர்மினேட் பண்றது. ஸோ அந்த ப்ராசஸ் வந்து எனக்கு வந்து பிளாக் பண்றது, மேனுவலாக வந்து நான் வந்து இக்னோர் பண்ணலாம் அல்லது ஹேண்டில் பண்ணலாம். ஸோ வந்து நமக்கு ஒரு கில் அப்படின்னு நம்ம வந்து சொல்லக்கூடியது தட் இஸ் ஏ ஒரு எனி ஒன் சர்வீஸை நான் வந்து கில் பண்ணிக்கிறேன். ஸோ அனதர் ஒன் நமக்கு வந்து டெர்மினேட்னு நான் சொல்றேன். அப்போ இந்த கில் அப்படிங்கிறது நமக்கு வந்து என்ன, ஒரு ப்ரோக்ராமை டெர்மினேஷன் பண்றதா. அட் த சேம் டைம் டெர்மினேட் அப்படிங்கிறதுக்கு டிஃபால்ட்டா நமக்கு வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க 15 அப்படின்னு நம்ம வந்து கொடுக்குறாங்க. இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ரோக்ராம் நமக்கு வந்து ரன் ஆயிட்டு இருக்குது, இதுவும் வந்து காசஸ் ப்ரோக்ராம் டெர்மினேஷன், இது வந்து அப்ரப்ட் ப்ரோக்ராம் டெர்மினேஷன், இது வந்து ப்ரோக்ராம் டெர்மினேஷன். இப்போ சிக்னல் கில் கேன் பி பிளாக்டு, இக்னோர்டு ஆர் ஹேண்டில் த பாலைட் வே டு ஆஸ்க் ஏ ப்ரோக்ராம் டு டெர்மினேட் அலோஸ் செல்ஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த டெர்மினலை பொறுத்தவரை நமக்கு வந்து என்ன அப்படின்னா ஒரு நார்மல் டெர்மினேஷன், டிஃபால்ட் டெர்மினேஷன். இப்போ இந்த விண்டோவை நான் க்ளோஸ் பண்றேன், இதையே ரன் பண்ணிட்டு நான் வந்து என்ன பண்றேன், க்ளோஸ் பண்றேன். அப்போ அது ஒரு ஒன் ஆஃப் த இதுதான். ஸோ ஒரு ப்ராசஸை நான் வந்து பாஸ் பண்ணியிருக்கேன், அப்போ அந்த பாஸ் பண்ணியிருக்கக்கூடியதை நான் கண்டினியூ பண்ணணும். அப்போ அதுக்காக வந்து ரெஸ்யூம் பண்றது தான் கன் அப்படிங்கிற ஒரு சிக்னல். அந்த ப்ராசஸ் வந்து மேனுவல் ஸ்டாப் கொடுக்குறேன், அது பேர் வந்து உங்களுக்கு வந்து டெம்பரரி பாஸ். ஸோ அப்போ அந்த பாஸ் பண்ணக்கூடியதான் ஸ்டாப்னு நான் வந்து சொல்றேன். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து கீபோர்டு மூலமா நீங்க வந்து சில ப்ராசஸை வந்து கண்ட்ரோல் விசெட் கொடுத்துட்டு ஸ்டாப் பண்ணலாம், அதை மறுபடியும் ஒன்ஸ் அகைன் நீங்க வந்து ரெஸ்யூம் பண்ணிக்கிற முடியும். அப்போ டெம்பரரி ஸ்டாப்புக்கு வந்து TSTP அப்படின்னு நமக்கு வந்து டிஸ்பிளே பண்ணுது. ஸோ அதுக்கு கண்ட்ரோல் இசட் கொடுக்குறோம். எப்படி நீங்க வந்து கண்ட்ரோல் C பிரேக் கொடுக்குறோமோ டூங்கிறது இருக்கோ, அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் இசட் அப்படிங்கிறது ஒரு ப்ராசஸை நான் வந்து ஸ்டாப் பண்றேன் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடியதான் இந்த 20 அப்படிங்கிற வேல்யூஸ். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து சில சிக்னல்ஸ், ஈச் சிக்னல் ஹேஸ் ஏ டிஃபால்ட் ஆக்ஷன், ஒவ்வொரு சிக்னலுக்கும் ஒவ்வொரு ஆக்ஷன் நமக்கு இருக்கு அப்படிங்கிறத நீங்க வந்து ஃபீல் பண்ணிக்கணும். ஸோ எவ்ரி திங் ஒரு ப்ராசஸ் நமக்கு நடக்கும்போது வரக்கூடியதான். இப்போ டெர்ம் அப்படின்னு நமக்கு வந்து மேலே கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த டெர்ம்ங்கிறது என்னது, டு டெர்மினேட் ஏ ப்ரோக்ராம் டு டெர்மினேட், அதாவது எக்ஸிட் அட் ஒன்ஸ். ஸோ அப்போ நான் வந்து ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணிட்டு அதுவே வெளியில வரும்போது அதுக்கு பேரே வந்து என்னது, எக்ஸிட் நமக்கு சிக்னல் தான், டெர்மினல் சிக்னல். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து கோர் அப்படின்னு நமக்கு இருக்கு. அப்போ இந்த கோர்ங்கிறது என்ன அப்படின்னா ப்ரோக்ராம் டு சேவ் ஏ மெமரி. அது வந்து எப்படி நம்ம வந்து மெமரியில வந்து இதாகிக்கிறோம், ஒரு மெமரி இமேஜா நமக்கு வந்து ஸ்டோர் ஆகிக்கிறோம், தென் டெர்மினேட்டா நமக்கு வந்து ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு கம்ப்யூட்டர் வந்து ஸ்லிப் கொடுக்குறீங்க, அதுக்கடுத்து பேக்கப் நம்ம கொடுக்குறோம். அப்போ அந்த ஸ்லிப் அப்படின்னு நமக்கு வந்து சொல்லிட்டு இப்போ கொடுக்குறோம் அப்படின்னா மெமரியில போய் எந்த ஸ்டேஜ்ல வந்து எனக்கு வந்து ஸ்லீப் ஆயிருக்கு அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கிறோம். அதுக்கடுத்து பேக்கப் நான் வந்து ஒன் செகண்ட் மறுபடியும் பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது ப்ரீவியஸ்லி எந்த ஸ்டேஜ்ல இருந்துச்சோ அந்த லொக்கேஷன்ல இருந்து தான் நமக்கு மறுபடியும் எனேபிள் ஆகும். அப்போ அதுக்கு பேர் வந்து நான் வந்து என்னன்னு சொல்லிக்கிறேன், ஒரு கோர் அப்படின்னு நான் வந்து சொல்றேன், கோர் டம் அப்படின்னு நான் வந்து சொல்றேன். அண்ட் ஸ்டாப் நான் வந்து சொல்லியாச்சுனாலே டோட்டலி வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு ப்ராசஸ் வந்து டெம்பரரி வந்து ஸ்டாப் பண்றதுக்கு பேர் தான். ஸோ டோட்டலி உங்களுக்கு வந்து க்ளோஸ் பண்றது கிடையாது, டெம்பரரி ஸ்டாப் பண்றதுக்காக தான் நமக்கு வந்து என்னன்னு சொல்றோம், உங்களுக்கு வந்து இந்த சஸ்பெண்ட் பண்றது அண்ட் ரெஸ்யூம் பண்றது. உங்களுக்கு வந்து ஸ்டாப் பண்ணியிருந்தா நான் வந்து ரெஸ்யூம் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ ஸ்டாப் பண்ணா உங்களுக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் எக்ஸிட் அப்படிங்கிறது கிடையாது. டெர்மினேட் அப்படின்னாக்கா நமக்கு வந்து கம்ப்ளீட் ஒரு அப்ளிகேஷன் வந்து எக்ஸிட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே, ரன் ஆகி எக்ஸிட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸ்டாப்ங்கிறது நீங்க கண்டினியூ பண்ணிக்கிற முடியும். ஓகே, ரைட். ஸோ நவ் கமாண்ட்ஸ் ஃபார் சென்டிங் சிக்னல்ஸ் பை எக்ஸ்பிளிசிட் ரெக்வெஸ்ட் நான் வந்து கொடுத்துட்டேன். கண்ட்ரோல் இசட், கண்ட்ரோல் சி அண்ட் கண்ட்ரோல் ஸ்லாஷ். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து சஸ்பெண்ட் பண்றதுக்கு கண்ட்ரோல் இசட், கண்ட்ரோல் சிங்கிறது கில் பண்றதுக்கு, கோர் டம்ப்க்கு வந்து கண்ட்ரோல் ஸ்லாஷ் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கலாம். ஓகே. அப்போ என்னென்ன கீஸ் வந்து நமக்கு வந்து ஒரு சிக்னலுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நமக்கு வந்து நீங்க இங்க பார்த்துருக்கீங்க. ஸோ இப்போ வந்து சிக்னலை பொறுத்த மட்டும் உங்களுக்கு வந்து எய்தர் பை ஒன்று நேமா இருக்கும் அல்லது வந்து நம்பரா இருக்கும். ஓகே, சிக்னல் வந்து நமக்கு கிடைக்குது அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய சிக்னல் நம்பர் அல்லது சிக்னல் நேம்,
இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு வேல்யூ வந்து நமக்கு ரிட்டர்ன் பண்ணோம். அப்போ அப்படிங்கிறதுனால ஒரு ப்ராசஸ் வந்து நான் வந்து ரன் பண்றேன் அப்படின்னா அந்த ரன் பண்ணக்கூடியதுல என்ன சிக்னல் அது நேம் பேஸ்டா ஆர் நம்பர் பேஸ்டா அப்படிங்கிறத நீங்க வியூ பண்ணி பார்த்துக்கணும். ஓகே, the kill command sends a signal to a process by என்ன இருக்கு நமக்கு வந்து PID நம்பர். ஸோ எனி ஒன் ப்ராசஸ் ரன் ஆகுது அப்படின்னா அதுக்கு ஒரு ஐடி நம்பர் இருக்கு, அதை தான் நம்ம வந்து ப்ராசஸ் ஐடி நம்பர் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். அப்போ அந்த ஐடியை வச்சு தான் நான் வந்து என்ன பண்றேன், கில் கமாண்ட் மூலமா நான் வந்து என்ன பண்ணிக்கலாம், அதை ப்ராசஸ் வந்து சஸ்பெண்ட் பண்றதா ஆர் உங்களுக்கு வந்து கில் பண்றதா அல்லது கோட் கம்பா ஆகுறதா அப்படிங்கிறத நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். ஸோ ரைட் உங்களுக்கு வந்து ஸோ இப்போ உங்களுக்கு வந்து யூ கேன் யூஸ் த கில் -l கமாண்ட் டு லிஸ்ட் த நேம்ஸ் அண்ட் நம்பர்ஸ் ஆல் அவைலபிள் சிக்னல்ஸ். எனக்கு என்னென்ன சிக்னல்ஸ் இருக்கு மேல நமக்கு வந்து ஒரு 5 or 10 இதுதான் நம்ம வந்து கொடுத்துருக்காங்க, 3 4 5 6 7 8 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அனதர் நம்பர்ஸ்லாம் நமக்கு எது இருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன கமாண்ட் நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து கில் கமாண்ட் யூஸ் பண்ணி நீங்க வந்து பார்த்துக்க முடியும். அப்போ உங்களுக்கு வந்து ஸோ ஒரு ஃபவுண்டேஷன் மிஷன் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். SSPEX ரூட் அட்டு ஸோ ஒர்க் ஸ்டேஷன் அப்படிங்கிறத போய்க்கிறேங்க. ஸோ நவ் பாஸ்வேர்ட் கொடுத்தாச்சு. ஸோ நவ் உங்களுக்கு வந்து ரெடிகார்ட் என்டர்பிரைஸ்ல உள்ள போயிட்டோம். இப்போ எல்எல் கொடுத்துருங்க. ஸோ நவ் இங்கே KLL கில் அப்படிங்கிற கமாண்ட் கொடுங்க. ஸோ இதனுடைய டாக்குமெண்டேஷன் பாருங்க. ஸோ டெர்மினேட் எ ப்ராசஸ். ஸோ கில்லுங்கிற கமாண்ட் எதுக்கு நமக்கு வந்து யூஸ் ஆகுது உங்களுக்கு வந்து ஸோ டெர்மினேட் எ ப்ராசஸ். அதுலேயே நமக்கு வந்து சிக்னல் அப்படிங்கிற வேர்ட் கொடுக்கலாம் ஆர் -s கொடுக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து சிக்னல் மட்டும் நான் வந்து கொடுக்குறேன் ஆர் -p நான் வந்து கொடுக்குறேன். ஸோ நீங்க ப்ரீவியஸ்லி நம்ம பார்த்துருக்கக்கூடிய சில கமாண்ட்ஸ் எல்லாமே நமக்கு வந்து ஃபுல் வேர்டுக்கு வந்து டபுள் ஹைஃபன் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி சிங்கிள் ஹைஃபன்ங்கிறது சிங்கிள் லெட்டர் ஆர் டபுள் லெட்டருக்கு கொடுத்துருப்பாங்க. இங்கே நீங்க கவனிச்சிங்க அப்படின்னாலே எவ்ரி திங் சிங்கிள் ஹைஃபனா நமக்கு இருக்கு. அப்போ சிக்னல்ங்கிற வேர்டுக்கு கைஃபன் சிக்னல் அதுக்கடுத்து நம்ம வந்து கொடுக்குறோம். அங்கே பார்த்துக்கிறோங்க. இப்போ -s அப்படின்னு நான் வந்து கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த சிக்னல்ங்கிறது வேர்டு. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து என்ன நம்ம வந்து சிக்னலோ அந்த சிக்னலுக்குரிய நேமை நான் வந்து ஸ்பெசிஃபை பண்ணிக்கிற போறேன். அதே மாதிரி தான் P, அதே மாதிரி Q, -a இந்த ஆப்ஷன்ஸ்லாம் நமக்கு இருக்கு. இந்த ப்ராசஸை யூஸ் பண்ணி இது ஆமா ஆமா ஒன்று சிக்னல் அல்லது P இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று. ஸோ அப்போ அப்படிங்கிறதுக்கும் சொல்லியிருக்காங்க. இந்த லெட்டர்ஸ்ல -s அல்லது சிக்னல். அதே மாதிரி P கொடுத்துக்கலாம் அல்லது ஓகே அங்கே நம்ம பார்ப்போம். ஓகே ஸோ டன். ஸோ இந்த மெத்தட்ல எனக்கு வந்து கிளிக் பண்ணிக்கிற முடியும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நவ் என்னென்ன ப்ராசஸ் நமக்கு வந்து ரன் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அட் த சேம் டைம் நமக்கு வந்து கில்ல என்னென்ன வெரைட்டிஸ் ஆஃப் சிக்னல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நீங்க லிஸ்ட் பண்றதுக்கு தான் இப்போ கில் டேப்பை நான் வந்து ப்ரெஸ் பண்றேன். அதுலேயே மோர் ஆப்ஷன்ஸ் 199 சிக்னல்ஸ் நமக்கு வந்து இருக்குன்னு நமக்கு வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ இப்போ நீங்க கில் அப்படின்னு கொடுத்துட்டு -l மட்டும் கொடுங்க. லிஸ்ட் த நமக்கு வந்து சிக்னல் நம்பர்ஸ் அண்ட் உங்களுக்கு என்னது உங்களுக்கு சிக்னல்ஸ் வந்து நமக்கு லிஸ்ட் ஆகும். ஓகே ஸோ இப்போ Ctrl+L கொடுத்துட்டேன், P கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஒன் சைட் அப் அப்படின்றது சிக்னல் அப், சிக்னல் இன்டரப்ட். ஸோ இப்போ உங்க சிக்னல் குயிட், சிக்னல் என்ன இருக்கு நமக்கு வந்து ஐ. ஸோ அதே மாதிரி சிக் கிராப் இப்படி மோர் நமக்கு வந்து என்ன இருக்கு உங்களுக்கு வந்து அவைலபிள்ஸ் சிக் கில். அதே மாதிரி 20 நம்ம இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த 20ங்கிறது சிக் ஸ்டாப், சிக்னல் ஸ்டாப் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். ஸோ இப்போ எவ்ரிதிங் இந்த வேர்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ என்னென்ன கோடு நமக்கு இருக்கு, ஒன்று கோடு வரும் ஆர் நமக்கு அந்த லெட்டர்ஸ் சிக்னல் நேம் வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணும். ஸோ அதைத்தான் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. கில் -l அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னாலே லிஸ்ட் த நேம்ஸ் அண்ட் நம்பர்ஸ் ஆஃப் ஆல் அவைலபிள் சிக்னல்ஸ். ஸோ அவைலபிள் சிக்னல்ஸ் உடைய நம்பர்ஸ் எல்லாத்தையுமே நமக்கு லிஸ்ட் ஆகும். இப்போ எனக்கு வந்து என்னென்ன ப்ராசஸ் நடக்குது அப்படிங்கிறதுக்கு நமக்கு வந்து ஒரு கமாண்ட் இருக்கு. அப்போ அந்த கமாண்டுக்கு பேர் தான் PS அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். அப்போ man PS அப்படின்னு கொடுத்து பாருங்க. ஸோ ரிப்போர்ட் a snapshot of the current process. ஸோ இப்போ ரிப்போர்ட் என்னென்ன நமக்கு வந்து கரண்ட் ப்ராசஸ் ஸ்னாப்ஷாட் என்னவோ அந்த ப்ராசஸ் இன்ஃபர்மேஷனை டிஸ்பிளே பண்றது PSங்கிற கமாண்ட். அப்போ PS நான் வந்து கொடுத்துட்டு AUX அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஆல் யூசருடைய ப்ராசஸ் எல்லாமே எனக்கு வந்து டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா என்ன கமாண்ட் நான் வந்து யூஸ் பண்ண போறேன்,
ஏயுஎக்ஸ் வந்து கொடுக்குறேன். அப்ப அந்த ஏயுஎக்ஸ் அப்படின்னு நான் கொடுத்துட்டு அதுல ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஜாப் மட்டும் நான் வந்து பார்க்கலாம். அப்ப இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆல் கமாண்ட்ஸ் எல்லாமே நமக்கு வந்து ஒரு யூசர் பேஸ்டு உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணுது. அதுல ஒரு கமாண்ட் நான் வந்து யூஸ் பண்ண போறேன், சர்ச் பண்ணி நம்ம வந்து பார்க்க போறோம். அப்ப ஏயுஎக்ஸ்லயே எனக்கு வந்து கிரப் அப்படின்னு சொல்லிட்டு ஜாப் நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னா அந்த ஜாப் நமக்கு ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய ப்ராசஸ் மட்டும் நமக்கு டிஸ்பிளே பண்ணோம். அப்ப அந்த ப்ராசஸ் டிஸ்பிளே பண்ணக்கூடியதை நான் வந்து இங்கே வியூ பண்ணி பார்த்துக்கிற முடியும். ஓகே. ஸோ இப்போ எனி ஒன் ப்ராசஸ், அப்போ அந்த ப்ராசஸ் நேம் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா அந்த ப்ராசஸை நீங்க வியூ பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ கிரப் கலர் ஆட்டோ ஜாப்னு இருக்கு. ஸோ அப்போ அந்த ஜாப்னே நமக்கு வரக்கூடிய எவ்ரிதிங் நமக்கு வந்து அதை பேஸ் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடியதை நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ அதில் நீங்க என்ன ப்ராசஸ் ஐடி அப்படிங்கிறது நீங்க பாருங்க. அப்போ அந்த ப்ராசஸ் ஐடியை தான் இங்கே நம்ம வந்து கொடுக்க போறோம். ஓகே. ஸோ இப்போ அந்த கிரப்ல எனக்கு வந்து என்ன நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னா அந்த ப்ராசஸ் ஐடியை வந்து நம்ம வந்து கொடுக்க போறோம். அப்போ நீங்க இங்க ப்ராசஸ் பாக்குறீங்க. ஸோ கிரப் கலர் ஆட்டோ ஜாப் அப்படின்னு நமக்கு இருக்கு. அதுக்குரிய ஐடி தான் 2105. ஸோ இப்போ இந்த ப்ராசஸ் வந்து எனக்கு வந்து ரூட் சிஸ்டம் நமக்கு பண்ணிட்டு இருக்கு. இது எனக்கு ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ அதனுடைய ஐடி வந்து என்னன்னு பாருங்க. அப்போ அந்த ஐடியை வந்து நான் வந்து என்ன பண்ணிக்கலாம், கில் அப்படின்னு கொடுத்து அந்த நேம்ல நான் வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போ இங்க உங்களுக்கு வந்து ஒரே ஒரு ஜாப் மட்டும்தான் நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கு. இப்போ நான் வந்து கில் அப்படின்னு நான் வந்து கொடுத்துட்டு அதனுடைய ஐடி 2105 அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். அப்போ 2105ங்கிறது நோ சச் ப்ராசஸ் அப்படின்னு நமக்கு வந்துருச்சு. அப்போ இங்க உங்களுக்கு 1 செகண்ட் நீங்க அதுல ஐடி என்ன வந்திருக்கு அப்படிங்கிறத 1 செகண்ட் பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ போய் என்ன நம்பர் இதுக்குரிய ப்ராசஸ் என்ன நம்பரோ அந்த நம்பரை தான் நம்ம வந்து இங்க கொடுக்க முடியும். ஸோ இப்போ அந்த ப்ராசஸ் அனதர் ப்ராசஸ் கூட நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இங்க கிரப் ஜாப் அப்படின்னு நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ PSAUX அப்படின்னு சொல்லிட்டு கிரப் ஜாப்னு நான் வந்து கொடுக்குறேன். இப்போ நவ் உங்களுக்கு வந்து ஒரு ஐடி இருக்கு. ஸோ இதுலேயே டைஃபன் யூஸ் பண்ணி பாருங்க. இங்க நீங்க ப்ராசஸ்ல AUX மட்டும் நீங்க வந்து யூஸ் பண்ணிட்டு என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணுங்க. இதுல மோர் இப்போ பார்த்தோம் அப்படின்னா 2123 ஸ்லிப் அப்படின்னு நமக்கு வந்து இருக்கு. அப்போ அந்த ப்ராசஸ் வந்து நான் வந்து என்ன பண்ணலாம், ஃபில் பண்ணலாம். மேலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த PID, அப்போ அந்த PIDல ஸ்லிப்புங்கிற ப்ராசஸ் மட்டும் நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. அப்போ ஸ்லிப் அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். அப்போ 2 ஸ்லிப் நமக்கு இருக்கு. 2123 நான் வந்து ஃபில் பண்ணணும். அப்போ கில் அப்படின்னு நான் வந்து கொடுத்துட்டு என்ன நான் வந்து கொடுக்குறேன் 2123 அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். அந்த ப்ராசஸ் நமக்கு கில் ஆயிடுச்சு. இப்போ நீங்க ஸ்லிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அது வந்து என்ன ஆயிடுச்சு, உங்களுக்கு வந்து ஸ்டாப்டு நமக்கு மாறி இருக்கு. ஆல்ரெடி வந்து அதனுடைய ஸ்டேட்டஸ் வந்து டெர்மினேட்டட் தான், ஸ்டாப்டு தான். ஒன்ஸ் அகைன் நம்ம வந்து வேற ஒரு ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி விடுவோம். இப்போ ஸ்லீப் அப்படின்னு கொடுத்துட்டு அனதர் ஒரு மினிட்ஸ் கொடுங்க. அப்போ 10,000 செகண்ட்ஸ் நான் வந்து கொடுத்துட்டு பேக்ரவுண்ட்ல நான் ரன் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இதுக்குரிய ஐடி தான் வந்து நமக்கு வந்து ப்ராசஸ் ஐடி 2139. இப்போ நீங்க என்னென்ன அவைலபிள் இருக்குன்னு பார்த்துக்கிறீங்க. இப்போ நம்ம லாஸ்டா ஃபைனலா நம்ம பண்ணியிருக்கக்கூடியது வந்து இந்த 1000 அப்படிங்கிறது 2139. இப்போ ஒன்ஸ் அகைன் கில் அப்படின்னு கொடுத்துட்டு 2139 கொடுங்க. இப்போ ப்ராசஸ் ஒன்ஸ் அகைன் நமக்கு அவைலபிளா அப்படிங்கிறது செக் பண்ணி பாருங்க. ஸோ அப்போ அந்த ப்ராசஸ் வந்து நமக்கு என்ன ஆயிடுச்சு, டெர்மினேட்டட் அப்படிங்கிறது வந்துருச்சு. ஓகே. அப்போ இது ரெண்டும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கில் பண்ண முடியாத ஒரு ப்ராசஸா நமக்கு வந்து இருக்கு. ஓகே. ஸோ அப்போ இங்கே நமக்கு வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க, கில், அதுக்கடுத்து அந்த PID நம்பர் ஈச் அண்ட் எவ்ரி டைமும் வேற வேற ஐடி நமக்கு ஜென்ரேட் ஆகும். அப்போ அந்த ஐடி லாஸ்டா என்ன ஐடி இருக்கோ அந்த ஐடியை நம்ம கொடுத்துட்டு கில் பண்ணிட்டோம் அப்படின்னா அங்கே நமக்கு வந்து கண்டென்ட் வந்து டெர்மினேட்டட் அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ அனதர் இப்போ -9 அப்படின்னு நான் வந்து கொடுத்துட்டு 519 அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். அப்போ அந்த -9 அப்படிங்கிற சிக்னல் நம்பர் என்ன அப்படிங்கிறத பாருங்க. அப்போ சிக் கில் அப்படிங்கிறதா நமக்கு வந்து அந்த -9 உரியது. நீங்க இந்த மெத்தட்லயும் நமக்கு வந்து என்ன பண்ணிக்கிற முடியும், உங்களுக்கு வந்து கில் பண்ணிக்கிற முடியும். ஸோ இப்போ வந்து கில் பண்ணிட்டேன் அப்படின்னா இங்கே நமக்கு வந்து கில்டு அப்படின்னு நமக்கு வந்து வரும். ஸோ இப்போ ஒன்ஸ் அகைன் நீங்க வந்து 519 மாதிரி வேற அனதர் சர்ச் பண்ணி பாருங்க. இப்போ 2 என்னட்டு நமக்கு ஸ்லிப்பே நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த ஸ்லிப்ல உங்களுக்கு வந்து 2151 அப்படி நமக்கு இருக்கு. அதே மாதிரி 54 இருக்கு. இது ஒவ்வொரு டைமும் வேற வேற வேல்யூஸா நமக்கு ஆட்டோமேட்டிக்கலி ஜென்ரேட் ஆகுறது மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் வந்து இருக்கிறதுனால
அது எக்ஸாக்ட் சிக்னலை வந்து நம்ம வந்து இது பண்ண முடியாது. அப்போ கில் அப்படின்னு நான் வந்து கொடுத்துட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து டைஃபன் ஏன்னா நான் வந்து சொல்லிட்டேன் 9 கொடுத்துட்டு 2164 அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். ஸோ அப்போ அந்த நோ சச் ப்ராசஸ் அதே மாதிரி 2 கொடுக்குறேன். அந்த ப்ராசஸ் வந்து நமக்கு 60ங்கிறது ஐடென்டிஃபை பண்ணியிருக்கு. இப்போ ஒன் செகண்ட் ப்ராசஸ் ஸ்லீப் கொடுத்து பாருங்க. ஸோ இப்போ இந்த ஸ்லீப்பில் அனதர் இதாக மாறி ஓகே. இந்த ரெண்டு இதுவும் உங்களுக்கு வந்து டெம்பரவரிலி உங்களுக்கு வந்து டைனமிக்காக நமக்கு செட் பண்ணியிருக்கிறதுனால அந்த கில் கொடுக்க முடியலை. அதர்வைஸ் வந்து நமக்கு வந்து என்ன அப்படின்னா சிக் டெர்மினேட் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் வந்து கொடுத்து பாருங்க. இப்போ லாஸ்ட்டாக வந்து நமக்கு கொடுத்துருக்கக்கூடியது வந்து சிக்னலில் வந்து 5205 அது ரிமூவ் ஆயிரும். அப்போ அது வந்து டெர்மினேட்டட் அப்படின்னு வந்துருக்கும். அப்போ ஆகும்பா இல்லை ஆகும். ஓகே கொஞ்சம் வந்து என்ன அப்படின்னா சிக்னல் டெர்மினேட் இப்போ நமக்கு வந்து கில் கமாண்டில் பிஐடி மட்டும் யூஸ் பண்ணோம்னாலும் ஸ்டாப் ஆயிடும். அப்போ கில் கமாண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் பிஐடி கொடுக்கும்போது டெர்மினேட்டட். அப்போ கோடு வந்து 1. அதே அனதர் என்ன நான் பண்ணுறேன் -9 யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ -9 யூஸ் பண்ணும்போது அங்கே ப்ராசஸ் வந்து கில்டு. அப்போ அதுக்கு நமக்கு வந்து என்னது செகண்ட் ஜாப் வந்து நீங்கள் கில்டு பண்ணியிருக்கீங்க. மறுபடியும் 6 டெர்மினேட் யூஸ் பண்ணுறேன். அப்போ இந்த 6 டெர்மினேட் யூஸ் பண்ணும்போது டெர்மினேட்டட். அப்போ இந்த டெர்மினேட்டட் அப்படிங்கிறது 6 டெர்மினேட்டட். அப்போ என்னது உங்களுக்கு வந்து என்ன இங்கே இதாகும் 15 வந்து பாஸ் ஆகும். ஓகே. அப்போ இந்த 15 தான் டி பாஸ். அப்போ ஒரு டெர்மினல் வந்து நீங்கள் ஒரு கில் கொடுத்துட்டு ப்ராசஸ் ஐடி நான் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த ப்ராசஸ் ஐடி வந்து உங்களுக்கு வந்து என்னவா இருக்கணும் உங்களுக்கு வந்து ஒரு அனதர் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறாங்க. -9 யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த ப்ராசஸ் வந்து எப்படி கிடைக்குது நமக்கு வந்து ஒரு கில்டா வருதா டெர்மினேட்டடா வருதா அப்படிங்கிறத நீங்க நினைக்கலாம். ஓகே. ஒரு ப்ராசஸ் ரன் ஆகுது. அந்த ரன் ஆகக்கூடிய ப்ராசஸை வந்து நான் வந்து கில் பண்ணியிருக்கேன்னா ஆர் டெர்மினேட்டட் பண்ணியிருக்கேனாங்கிறத நீங்க இங்கே ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். கில்லால் கமாண்ட் கேன் சிக்னல் மல்டிபிள் ப்ராசஸ் பேஸ்ட் ஆன் தேர் கமாண்ட் நேம். அப்போ நான் வந்து என்ன பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து கில்லால் கொடுத்துட்டு நான் வந்து ஒரு மல்டிபிள் நேம்ஸ் நமக்கு ஜாப் 1க்கு ஜாப் 2க்கு ஜாப் 3க்கு 3க்குமே ஒரு நேம் இருக்கு. கண்ட்ரோல் இருக்கு. அப்போ நான் வந்து என்ன கொடுத்துக்கலாம் உங்களுக்கு வந்து கில்லால் அப்படின்னு கொடுத்துட்டு கண்ட்ரோலை மட்டும் நான் வந்து கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த கண்ட்ரோல் ஜாப் 1 ஜாப் 2 ஜாப் 3 அப்போ அந்த குரூப்ல இருக்கக்கூடிய ஆல் ப்ராசஸ்மே நமக்கு வந்து என்ன ஆயிரும் உங்களுக்கு வந்து கில் பண்ணிடும். ஓகே. ஸோ ரைட்டு. ஸோ இப்போ அதே மாதிரி தான் நமக்கு வந்து அனதர் ஒரு கமாண்ட் pkill அப்படிங்கிறது. ஸோ அப்போ இந்த pkill அப்படிங்கிற கமாண்ட் வந்து டு சென்ட் எ சிக்னல் டு ஒன் ஆர் மோர் ப்ராசஸ். ஸோ அப்போ pkill பொறுத்த மட்டும் நமக்கு வந்து என்ன ஆயிரும் உங்களுக்கு வந்து ஒரு சிக்னலை வந்து மோர் தேன் ஒன் ப்ராசஸ்க்கு வந்து நமக்கு வந்து சென்ட் பண்ணுது விச் மேட்ச் செலக்ஷன் கிரைட்டீரியா. ஸோ அப்போ அந்த கிரைட்டீரியாவில் எது மேட்ச் ஆகுதோ அதை மட்டும் நமக்கு வந்து என்ன ஆகிக்கிறோம் உங்களுக்கு வந்து ஸோ அந்த கமாண்ட் வந்து எனக்கு வந்து கிளீன் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே. ஸோ இப்போ இங்கேயும் உங்களுக்கு வந்து கமாண்ட் ப்ராசஸ் வித் பேட்டர்ன் மேட்ச்டு கமாண்ட் நேம். யூஐடி பொறுத்த மட்டும் ஓன் பை லினக்ஸ் யூசர் அக்கௌண்ட். ஜிஐடி வந்து குரூப் அக்கௌண்ட். அதே மாதிரி பேரண்ட் சைல்டு வந்து நமக்கு வந்து சைல்டு ப்ராசஸ் அப்படி ஸ்பெசிஃபிக் பேரண்ட் ப்ராசஸ் பேரண்ட்னு வரும். டெர்மினல்ங்கிறது செல்லு நமக்கு ரன்னிங் ஆன் ஸ்பெசிஃபிக் கண்ட்ரோலிங் டெர்மினல் வந்து நமக்கு ரன் பண்ணுறதுக்கு டெர்மினல் வந்து வரும். இப்போ பிஎஸ்ஏஎக்ஸ் கிரப் டு pkill அப்படின்னு நான் வந்து கேட்குறேன். அப்போ என்னென்ன ப்ராசஸ் கண்ட்ரோல் pkill 1 pkill 2 pkill 3ன்னு ரன் ஆகிட்டு இருக்கு. அப்போ இது எல்லாத்தையுமே எனக்கு வந்து ரிமூவ் பண்ணணும். ஏற்கனவே வந்து நமக்கு வந்து என்ன அப்படின்னா ஒரு குரூப் நேம் மட்டும் நான் வந்து சொல்லி கில்லால் அப்படிங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இதே pkill கொடுத்துட்டு அந்த நேம் வந்து ப்ராசஸ் முன்னாலேயே ஃப்ரண்ட்ல பேக்ல நமக்கு இருந்தது அப்படின்னா அந்த kill 1 kill 2 kill 3ல இந்த பேட்டர்ன்ல இருக்கக்கூடிய ப்ராசஸ் வந்து நமக்கு வந்து என்ன ஆகும் ரிமூவ் ஆகும். அப்போ pkill 1 அதே மாதிரி தான் pkill 2. ஸோ இந்த இது மட்டும் உங்களுக்கு வந்து கில் பண்றதுக்கு எது யூஸ் ஆகுது உங்களுக்கு வந்து இந்த pkill கண்ட்ரோல் அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். அதே மாதிரி pkill என்ன நான் வந்து கொடுத்துக்கலாம் உங்களுக்கு வந்து இந்த நேமையும் நான் வந்து கொடுத்துக்கலாம். ஓகே. இப்போ பிஎஸ்ஏஎக்ஸ் இருக்கு கிரப் pkill கொடுங்க. அப்போ அதில் pkillங்கிற நேம் மட்டும்தான் நமக்கு இருக்கு. அந்த ப்ராசஸ் வந்து டெர்மினேட்டட். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து டெஸ்ட் பண்ணுவீங்க. அப்போ இது எல்லாமே இந்த ப்ராசஸ் எல்லாமே ஒரு இன்பில்டா ரன் ஆகிட்டு இருக்கு. அப்போ குரூப்பா ரன் ஆகிட்டு இருக்கு. அந்த ரன் ஆகிட்டு இருக்கக்கூடியது எப்படி நமக்கு கில் பண்றாங்க அப்படிங்கிறதா அனதர் pkillலயே நம்ம வந்து யூசர் பேஸுக்கும் என்ன
பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து. ஸோ டெர்மினேட் பண்ணிக்கலாம். அப்போ இங்க இருக்கக்கூடிய யூசர் நேம், அப்போ அந்த பிகில் கைஃபன் யூ யூசர் அப்படின்னு வந்து கொடுத்தோம்னா அந்த யூசர் பேஸ்டு நமக்கு எவ்ரிதிங் நமக்கு வந்து கில் ஆகும், டெர்மினேட் ஆகிக்கிறோம். ஸோ இது வந்து நமக்கு வந்து என்ன அப்படின்னா மேஜரா கில்லுங்கிற கமாண்ட், அதே மாதிரி கில்லால் அப்படிங்கிற கமாண்ட், நெக்ஸ்ட் பிகில், அதே மாதிரி உங்களுக்கு வந்து பிகில்லையே யூசர் பேஸ்டு கைஃபன் யூ யூசர் பேஸ்டு எனக்கு ப்ராசஸை ஸ்டாப் பண்றதுக்கு நமக்கு வந்து யூஸ் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இப்போ இங்க வந்து நீங்க ஈச் அண்ட் எவ்ரி ப்ராசஸ் எல்லாமே ஆல் யூசர் லாகின் செஷன்ஸ் ஆர் அசோசியேட்டட் வித் டெர்மினலுடைய டிவைஸ் டைப்போட தான் நமக்கு வந்து என்ன ஆயிருக்கும், ஒரு லாகின் ஆயிருக்கும். இஃப் த டிவைஸ் நேம் இஸ் ஆஃப் த ஃபார்ம் PTS-N அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இட் இஸ் எ சூடோ டெர்மினல் அசோசியேட்டட்னு அர்த்தம். அப்போ சூடோ டெர்மினல் நமக்கு வந்து இந்த செஷன் ஆன் ஆகுது அப்படின்னா PTS-N அப்படின்னு நமக்கு இருக்கும். இது கிராஃபிக்கலி நமக்கு வந்து லாகின் பண்றதுக்குரிய அந்த டெர்மினல். இதே தான் நீங்க ரிமோட் லாகின் செஷன். இப்போ இஃப் இட் இஸ் ஆஃப் த ஃபார்ம் TTY-ன்னு இருந்துச்சுன்னா நீங்க சிஸ்டத்துடைய கன்சோல் ஆல்டர்னேட் கன்சோல் எடுத்து நம்ம வந்து ஒர்க் பண்றோம்னு அர்த்தம். அப்போ நீங்க இதை வந்து ஆல்ரெடி உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன். ஸோ எனி ஒன் டெர்மினல் நீங்க ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இங்க TTY அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா PTSல அந்த டெர்மினல் நம்பர் நமக்கு இருக்கும். அப்போ இது வந்து நமக்கு வந்து பிசிக்கல் கன்சோல், அதாவது கிராஃபிக்கலி இருக்கக்கூடிய கன்சோல். அதே தான் நான் வந்து கண்ட்ரோல் ஆல்ட் F1 F2 F3 F4 நான் ப்ரெஸ் பண்றேன் அப்படின்னா அதுக்குரிய ஒரு நம்பர் வந்து TTY1 TTY2 TTY3ன்னு நமக்கு இருக்கும். இப்போ அந்த கன்சோலுடைய நம்பர் இருக்கும். இது எல்லாத்துலயுமே நமக்கு வந்து என்ன அப்படின்னா அந்த ப்ராசஸ் ஐடி வந்து நோட் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ உங்களுக்கு வந்து அனதர் ஒரு கமாண்ட் நமக்கு வந்து யூஸ் ஆகுது. அப்போ அந்த கமாண்ட் வந்து என்ன அப்படின்னா W அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். அப்போ இந்த Wங்கிற கமாண்ட் எதுக்கு எனக்கு வந்து யூஸ் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸோ மேன் W அப்படின்னு கொடுத்து பாருங்க. ஸோ இங்க உங்களுக்கு வந்து லாக்டு W மட்டும் தான் கொடுத்துருக்கேன். எந்த சிஸ்டத்துல இருந்து நமக்கு லாக்டா இருக்கு அப்படிங்கிறத நமக்கு டிஸ்பிளே ஆகும். அப்போ ஸோ ஹூ இஸ் லாக்டு ஆன் அண்ட் வாட் தே ஆர் டூயிங் அப்படிங்கிறத நமக்கு டிஸ்பிளே பண்றதுக்கு தான் என்னது நமக்கு வந்து இந்த Wங்கிற கமாண்ட். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபவுண்டேஷன் மிஷின்ல இருந்து இந்த ஒர்க் ஸ்டேஷனுக்கு எப்போ நான் வந்து லாக் பண்ணேன் அப்படிங்கிறத இங்கே நமக்கு வந்து டிஸ்பிளே பண்ணோம். ஸோ அதுக்குரிய இன்ஃபர்மேஷனும் நமக்கு இங்கே வியூ ஆகும். ஓகே, ஸோ இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் அப்போ இதுக்குன்னு ஒரு யூசர் நேம் இருக்கு அண்ட் ப்ராசஸ் ஐடி இருக்கு. அப்போ அந்த யூசர் நேம் ப்ராசஸ் ஐடி எவ்ரிதிங் நீங்க வந்து எதாச்சும் நம்ம வந்து ஃபில் பண்ண போறோம். உங்களுக்கு வந்து இந்த ஃபில் கமாண்ட், ஃபில்லால் கமாண்ட், அதே மாதிரி பிபியில் வச்சு தான் நமக்கு வந்து ஃபில் பண்ண போறோம். அதே மாதிரி உங்களுக்கு இப்போ ப்ராசஸ் நடக்குது அப்படின்னா அந்த ப்ராசஸ் வந்து நான் வந்து என்னென்ன ப்ராசஸ் அது ரிலேட்டடா நமக்கு யூசர் பேஸ்டு ரன் ஆகுது அப்படிங்கிறத வியூ பண்ணி பார்க்கறதுக்கு நமக்கு வந்து என்ன கமாண்ட் நமக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா pgrub அப்படிங்கிற கமாண்ட் வந்து நமக்கு யூஸ் ஆகும். ஒரு செலக்டட் ப்ராசஸ் இருக்கு, அப்போ அந்த ப்ராசஸ் மட்டும் எனக்கு டிஸ்பிளே பண்ண, இந்த பாப்ங்கிற யூசர்ல ரன் ஆகக்கூடிய ஆல் ப்ராசஸையும் எனக்கு லிஸ்ட் பண்ணு அப்படிங்கிறதுக்கு இந்த கமாண்ட் வந்து நம்ம வந்து சொல்லிக்கிறோம். அப்போ இங்க உங்களுக்கு வந்து pgrub -l அப்படின்னு நான் கொடுக்குறேன். pgrub -l அப்படின்னா நமக்கு எப்படி லிஸ்ட் த ப்ராசஸ்ன்னு வச்சுக்கிறேன். அப்போ pgrub அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து கைஃபன் அப்படின்னு கொடுத்துட்டு எல் கைஃபன் யூ எந்த யூசர் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற யூசர். அப்போ அந்த ஸ்டூடெண்ட் யூசர்ல ரன் ஆகக்கூடிய ப்ராசஸ் வந்து நமக்கு லிஸ்ட் பண்ணோம். ஸோ அப்போ ரூட் அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். அப்போ ரூட்ல ரன் ஆகக்கூடிய ப்ராசஸ் எல்லாத்தையும் நமக்கு லிஸ்ட் ஆகும். ஓகே, ஸோ அப்போ என்னென்ன ப்ராசஸ் நமக்கு யூசர் பேஸ்டு நான் வந்து என்ன பண்ணிக்கலாம், உங்களுக்கு வந்து லிஸ்ட் பண்ணிக்கிற முடியும். ஸோ அப்போ பர்டிகுலர்ல லிஸ்ட் த, ஸோ உங்களுக்கு வந்து யூசர் பேஸ்டு எனக்கு கொடுக்கணும். ஸோ அப்போ அப்படிங்கிறதுனால அந்த யூசர் பேஸ்டு நான் வந்து கொடுக்குறேன். ஓகே ரைட்டு. ஸோ என்னப்பா இந்த ரோலே நமக்கு டிஸ்பிளே ஆகாது ஐயா, அது கான்டெக்ஸ்ட் இல்லை வந்து நமக்கு ஒன்லி டிஐ ப்ராசஸ் PSAUX என்ன கொடுக்குறோமோ இதில் வரக்கூடிய இந்த டைட்டில் வச்சு தான் நமக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். இந்த டிஐடி வச்சு யூசரை வச்சு அந்த என்னென்ன கமாண்ட்ஸ் இருக்கோ அந்த கமாண்ட் எல்லாத்தையும் பேட்டர்னாக வச்சுக்கலாம்.
அதை வச்சு நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து அப்போ pgrub அப்படிங்கிறது மாதிரியே இந்த யூசர்ல ரன் ஆகக்கூடிய இந்த ப்ராசஸ் எல்லாத்தையுமே pkill -sickkill. அப்போ சிக்கில்ங்கிறது நமக்கு வந்து நம்பர் வந்து என்னங்கிறத பார்த்துக்கிறீங்க. அப்போ சிக்னல் கில் அப்படின்னு எடுத்துக்கிச்சுன்னா 9. அப்போ 9 கொடுக்கலாம் அல்லது சிக்கில் அப்படிங்கிறது கொடுத்துக்கலாம். அப்போ சிக்னல் கில் அப்படின்னு கொடுத்துட்டு அந்த யூசர் பேஸ்டு கொடுத்துட்டேன். அப்போ அந்த யூசர் பேஸ்டு ரன் ஆகக்கூடிய ப்ராசஸ் எல்லாமே நமக்கு கில் ஆகும். ஓகே, ஸோ ரைட்டு. ஸோ அதே தான் நமக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த யூசர்ல இருந்து நம்ம லாக்இன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத WHUPOP நான் வந்து கொடுக்குறேன். அதில் ரன் பண்ணக்கூடிய இந்த யூசர் ரன் ஆகக்கூடிய டெர்மினல் எந்த பிளேஸ்ல இருந்து இருக்கு அப்படிங்கிறத நமக்கு டிஸ்பிளே பண்ணோம். அப்போ அந்த டெர்மினலுடைய நம்பரை வச்சு நான் வந்து என்ன பண்ணிக்கலாம், ஸோ pkill நான் வந்து பண்ணிக்கலாம். அப்போ அந்த கில், அதாவது எந்த டெர்மினல் எடுத்து எந்த செஷன் வந்து நமக்கு ஆக்டிவா இருக்கோ ஆக்டிவா இருக்கக்கூடியதை கில் பண்ணும். ஓகே, ஒரு பர்டிகுலர் ஒரு டெர்மினலை நான் வந்து pkill கமாண்ட் மூலமாகவும் நான் வந்து என்ன பண்ணிக்கலாம், கில் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ pkillல உங்களுக்கு வந்து சிக்னலை வச்சு நான் வந்து என்ன பண்ணிக்கலாம், ப்ராசஸ் வந்து டெர்மினேட் பண்ணிக்கிற முடியும். ஸோ இதே தான் ஒரு ப்ராசஸுக்குள்ள இருக்கக்கூடிய சப் ப்ராசஸ் எல்லாத்தையுமே எனக்கு வந்து வியூ பண்ணி பார்க்கறதுக்கு pstree அப்படிங்கிற கமாண்ட் இருக்கும். இந்த pstree மூலமாகவும் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, அதுல இருக்கக்கூடிய ஆள் ஒரு ப்ராசஸை எனக்கு வந்து டெலிட் பண்ணணும். அப்போ எனக்கு வந்து 8391 அதை நீங்க கிளீன் பண்ணணும், அதாவது கில் பண்ணணும் அப்படின்னா சப் ப்ராசஸ் இருக்கு அப்படின்னா அந்த பேரண்ட் ப்ராசஸை எனக்கு வந்து கில் பண்ணு அப்படின்னு நான் வந்து சொல்றேன். பேரண்ட் கிளாஸஸை நீங்க கில் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே அதுல ரன் ஆகக்கூடிய சப் ப்ராசஸும் நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கலி என்ன ஆயிரும், உங்களுக்கு வந்து கில் ஆகும். ஓகே, ஸோ ரைட்டு. ஸோ இப்போ இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு கில் பண்றதுக்காக நமக்கு இருக்கக்கூடிய சில கமெண்ட்ஸ். ஸோ அப்போ அந்த கமெண்ட்ஸ் தான் நமக்கு வந்து பார்த்துருக்கீங்க. இது ரிலேட்டடா உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸசைஸ் வந்து போட்டு பார்த்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வந்து நமக்கு வந்து பெட்டரா இருக்கும். அப்போ அந்த பெட்டர் அப்படின்னு எடுத்துக்கிச்சுன்னா ஒரு ப்ராசஸை நீங்க கில் பண்றீங்க, கில் பண்றதுக்கு என்ன எக்ஸசைஸ் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ இப்போ மேலே இருக்கக்கூடியது எல்லாமே அவன் ரன் பண்ணும் போது வந்திருக்கக்கூடிய அவுட்புட் தான். ஸோ அப்போ இந்த ப்ராசஸ் பாருங்க, லேப் ப்ராசஸஸ் கில் ஸ்டார்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ லேப் ப்ராசஸஸ் கில் ஸ்டார்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ சர்வர் ஏல ரன் ஆகிட்டு இருக்கு. அப்போ சர்வர் ஏல ரன் ஆகிட்டு இருக்கிறதுனால நெக்ஸ்ட் நான் வந்து எங்கே லாகின் பண்ண போறேன், ஸ்டூடெண்ட் அட்டு சர்வர் ஏக்கு லாகின் பண்ண போறேன். SSH ஸ்டூடெண்ட் அட்டு சர்வர் ஏ அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். அப்போ ஸ்டூடெண்ட் அட்டு சர்வர் ஏ கொடுத்தாச்சு. அதுக்கு ஒரு டைரக்டரி நான் வந்து ஸ்டூடெண்ட்ங்கிற ஃபோல்டருக்குள்ள பின்னுங்கிற ஒரு டைரக்டரி நான் வந்து கிரியேட் பண்ண போறேன். அந்த டைரக்டரிக்குள்ள ஒரு ஃபைல் வந்து நம்ம எழுத போறோம். ஸோ இப்போ skdr அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்குள்ள எனக்கு டைரக்டரி bin அப்படின்னு கிரியேட் பண்ணணும். சப்போஸ் cd bin அப்படின்னு கொடுத்துட்டேன். pwd கொடுத்து பாருங்க. /homeல ஸ்டூடெண்ட்ல பின்னுங்கிற டைரக்டரி. ஓகே, டன். இப்போ எனக்கு வந்து இங்க கில்லிங் அப்படின்னு ஒரு ஃபைல் வந்து நமக்கு கிரியேட் பண்ணணும். அப்போ அந்த கில்லிங் அப்படிங்கிற ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிட்டு நான் அதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு SH ஃபைல் அதனுடைய மோடும் ரன்னபுளாக நமக்கு வந்து மாற்றணும். ஸோ இப்போ அந்த கோடிங் இங்கே நீங்கள் நோட் பண்ணிக்கிறங்க. இப்போ ஒரு ப்ராசஸை எனக்கு ரன் பண்ணுறதுக்காக நமக்கு வந்து கொடுத்துருக்கோம். அப்போ அந்த கோடிங் தான் இங்கே உங்களுக்கு வந்து கொடுக்குறோம். ஸோ clear lim killing டாட் sh ஆர் கில்லிங் மட்டும் நான் வந்து கொடுத்துட்டேன். ஒரு ஃபைல் ஓப்பன் ஆயிருது. ஸோ இந்த லொக்கேஷன்ல சம் கோட் ஸ்கிரிப்ட் வந்து எழுதிக்கிறேன். /bin அதில் பேஸ் ஒயில் இது ஒரு ஸ்கிரிப்ட். ஸோ டூ கொடுத்தாச்சு. எக்கோ கைஃபன் n இங்க டபுள் கோட்ஸுக்குள்ள அட்டு டாலர் அட் சிம்பிள்
கொடுக்கிறேன். எவ்ரி 5 செகண்ட்ஸ் எனக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கணும். அவ்வளோதான் கோடிங். ஓகே. ஸோ இப்போ இந்த கோடிங்கை எழுதுனதுக்கு பிறகு the file, the killing script runs until terminated. It appends command line arguments to the killing output file. Every 5 seconds வந்து நமக்கு வந்து அதில் some content add ஆகிட்டே இருக்கும். என்னதுப்பா, இப்போ எல்எல் கொடுக்குறேன். இந்த லொக்கேஷனில் கில்லிங்கிற ஒரு ஃபைல் தான் இருக்கு. இந்த கில்லிங்கில் ஒரு கோடிங் நான் எடுத்திருக்கேன். என்ன கோடிங் இருக்கும்? while true, எது வரைக்கும் நம்ம அந்த ப்ரோக்ராமை டெர்மினேட் பண்ற வரைக்குமே. அப்ப இன்ஃபினிட்டியா நமக்கு ஒரு கண்டென்ட் வந்து அப்பண்ட் ஆகிட்டே நமக்கு எதுல ஃபில்லிங் அவுட் ஃபைல் அப்படிங்கிறதுல அப்பண்ட் ஆகிட்டே இருக்கும் எவ்ரி 5 செகண்ட்ஸ். அப்ப இந்த ப்ராசஸை நான் வந்து என்ன பண்ணிவிட்டேன், அண்டு கொடுத்துட்டேன். அப்ப அண்டு கொடுத்துட்டேன் அப்படின்னா பேக்ரவுண்ட்ல ரன் ஆகிட்டு. அப்ப இந்த கமாண்ட், இந்த ஃபைலை வந்து எனக்கு எக்ஸிக்யூட்டபிள் மோட் செட் பண்றேன். அப்போ எப்படி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுறோம்? சேஞ்ச் மோட் பிளஸ் எக்ஸ். அப்போ அந்த ஃபைல் நேம் வந்து கில்லிங் அப்படின்னு கொடுக்குறேன். எல்எல் கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஃபைலில் உள்ள எல்லாத்துக்கும் எக்ஸிக்யூட் பெர்மிஷன் வந்துருச்சு. ஓகே. ஸோ இப்போ இதை எனக்கு ரன் பண்ணணும். அப்போ ரன் பண்ணும்போது அவங்களே சொல்லிடுறாங்க கில்லிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு நான் வந்து கொடுக்குறேன். கில்லிங் அப்படின்னு சொல்லிட்டு அனதர் வேர்டு கில்லிங் சொல்லிட்டு கனெக்ஷன் சொல்கிறேன். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ப்ராசஸ் ஐடி கிரியேட் ஆகும். ஓகே. அப்போ இந்த அண்டு சிம்பிள் எதுக்காக அப்படின்னா டு ஸ்டார்ட் த ப்ராசஸ் இன் த பேக்ரவுண்ட். அண்டு சிம்பிள் டு ஸ்டார்ட் த ப்ராசஸ் இன் த பேக்ரவுண்டா நமக்கு வந்து ரன் ஆகிடும். ஸோ ஃபோர்கிரவுண்ட்ல செல் ப்ராம்ப்ட் வந்து நமக்கு வந்துடும். ஸோ யுவர் ப்ராசஸ் வில் ஹேவ் டிஃப்ரெண்ட் பிஐடி நம்பர், ஒவ்வொன்றுக்கும் நமக்கு வந்து கிரியேட் ஆகிடும். இப்போ நான் அந்த கில்லிங் அவுட்புட் ஃபைல் இருக்கு இல்லையா, அந்த ஃபைலை வந்து நான் வந்து வியூ பண்ணி பார்க்குறேன். இப்போ டைல் கைஃபன் எஃப் அப்படின்னு நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். அதில் சம் கண்டென்ட் வந்து ஆட் ஆகிட்டே போகிறத நம்ம வந்து பார்ப்போம். ஓகே. ஸோ எப்போ நம்ம வந்து அந்த ப்ராசஸை வந்து ஸ்டாப் பண்ணுறனோ அப்போ அந்த ஸ்டாப் பண்ணுறது வரைக்கும் இந்த ப்ராசஸ் வந்து கண்டினியூஸ்லி நமக்கு ரன் ஆகும். ஓகே. ஸோ இப்போ இந்த ப்ராசஸை நமக்கு வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நமக்கு வந்து பார்க்குறோம். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் வந்துருச்சு. இப்போ இந்த லொக்கேஷன்ல நீங்க வந்து என்ன கொடுக்க போறோம் அப்படின்னா அனதர் ஒரு டெர்மினல் எடுத்துக்கணும், அனதர் ஒரு விண்டோ எடுத்துக்கணும். இப்போ கண்ட்ரோல் ஏழு கொடுத்துட்டேன். இந்த லொக்கேஷன்ல அந்த கோடிங்கை நான் ரன் பண்ணணும். அப்போ அந்த கோடிங் ரன் பண்றதுக்கு என்ன நான் வந்து கொடுக்க போறேன், அந்த கில்லிங் அப்படின்னே கொடுத்துட்டேன். அப்போ அந்த கில்லிங் நான் வந்து கொடுத்துட்டு ஏதாவது ஒரு ஆர்குமெண்ட், ஸோ அங்கே நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கனெக்ஷன் இருக்கா, ஸோ அப்போ நான் வந்து என்ன கொடுக்குறேன், நெட்வொர்க் அப்படின்னு கொடுக்குறேன். அண்டு சிம்பிளை கொடுத்துட்டேன், ரன் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து நெட்வொர்க் மாதிரி அனதர் ஒரு வேர்ட் நான் வந்து சேர்த்துக்கிறேன், இன்டர்ஃபேஸ் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ இன்டர்ஃபேஸ் அப்படின்னு கொடுத்தாச்சு. அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு கனெக்ஷன். இப்போ இது மாதிரி நீங்கள் எனி வேர்ட்ஸ் வந்து நம்ம வந்து கொடுத்துக்கலாம். கனெக்ஷன் அப்படின்னு கொடுக்குறேன். அப்போ 4 ப்ராசஸ் ரன் ஆகிடும். ஜாப்ஸ்ன்னு பார்த்தோம்னா ரன்னிங், கில்லிங், நெட்வொர்க், இன்டர்ஃபேஸ், கனெக்ஷன். ஓகே. 4 ப்ராசஸ் நமக்கு ரன் ஆகும். ஸோ ஒவ்வொரு ப்ராசஸையும் நான் வந்து ரன் பண்ணிடுறேன். இப்போ அனதர் ஒரு டெர்மினல்ல நீங்க ஓப்பன் பண்ணி பாருங்க. ஸோ இதுலேயே நமக்கு நியூ டேப் ஓப்பன் பண்ணிக்கலாம், அல்லது இங்கேயே நீங்க வியூ பண்ணி பார்க்கறதுனாலும் பார்க்கலாம். எல்எல் கொடுத்து பாருங்க. ஓகே. அப்போ அதனுடைய லொகேஷன் எந்த இடத்துல வந்திருக்குங்கிறத பார்க்கலாம். சிடி டாட்டா எல்எல் கொடுத்து பார்க்குறேன். கில்லிங் அவுட்புட் ஃபைல் இருக்கா. அப்போ டெய்ல் கமாண்ட் டைஃபன் எஃப் கில்லிங் அவுட் ஃபைல் அப்படின்னு நான் சொல்றேன். அந்த வேல்யூ ரன் ஆகிட்டே இருக்கா. ஸோ ஒவ்வொன்றும் நமக்கு அடுத்தடுத்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். இப்போ இங்கே ப்ராசஸ் ஐடி ஒவ்வொன்றுக்கும் மேலே வந்துருக்கு. 1148, 1152. இப்போ அதை சொல்றாங்க அவுட்புட் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். ரன் ஆகும். இந்த ப்ராசஸ் எல்லாமே பேக்ரவுண்ட்ல எனக்கு ரன் ஆகிட்டு இருக்கு.
ஒரு ஃபைல்ல ரன் ஆயிட்டு இருக்கு. அப்போ யூஸ் த கில் வித் சிக்னல் ஸ்டாப் ஆப்ஷன் டு ஸ்டாப் த நெட்வொர்க் ப்ராசஸ் ரன் த ஜாப்ஸ் டு கன்ஃபார்ம் இட்ஸ் இஸ் ஸ்டாப். அப்போ நான் வந்து அந்த ஜாப் வந்து நான் வந்து என்ன பண்ண போறேன், உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டாப் பண்ணணும். இங்கே நான் வந்து கண்ட்ரோல் சி கொடுத்துட்டேன், இந்த ப்ரோக்ராம் விட்டு எல்எல் கொடுக்குறேன். ஒன் செகண்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஜாப்ஸ் ரன் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அது எல்லாமே ரன்னிங் அப்படின்னு நமக்கு இருக்கு. அப்போ அந்த ஃபர்ஸ்ட் ரன்னிங் வந்து நெட்வொர்க், அதை நான் வந்து கில் பண்ணணும். அப்போ சிக்னல் வச்சு நான் வந்து கில் பண்ணலாம். அப்போ என்ன நான் வந்து கொடுக்குறேன், கில் -L அப்படி நான் கொடுத்தேன் அப்படின்னா சிக்னல் ஸ்டாப் அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். அப்போ சிக்னல் ஸ்டாப்ங்கிறது என்ன நம்பர் வந்து நமக்கு வந்து வருது, சிக்னல் ஸ்டாப் 19 அப்படின்னு வருது. ஸோ இப்போ அந்த 19 வச்சு நான் வந்து ஸ்டாப் பண்ண போறேன். அப்போ கில் அப்படின்னு கொடுத்துட்டேன். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து -sick அப்படின்னு நான் கொடுத்துட்டு அந்த நம்பர் ஸ்டாப் அப்படின்னு நான் கொடுக்குறேன். அந்த நம்பர் வந்து என்னது அப்படின்னா இங்கே ரன்னிங்ல ஃபர்ஸ்ட் ப்ராசஸ், செகண்ட் ப்ராசஸ், தேர்ட் ப்ராசஸ், ஃபோர்த் ப்ராசஸ் இருக்கு. அப்போ அந்த சிக்னல் ஐடி கொடுக்கலாம். அதர்வைஸ் இங்கே %1 அப்படின்னு நான் கொடுக்குறேன். இந்த ப்ராசஸ் தெரியும். இப்போ ஜாப்ஸ் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ராசஸ் வந்து ஸ்டாப்டுன்னு இருக்கு, சிக்னல் ஸ்டாப் பண்ணியிருக்கேன். அதை நான் வந்து மறுபடியும் என்ன பண்ணலாம், ரெஸ்யூம் பண்ணிக்கிறேன் ஜாப்ஸ் கூட. இப்போ நீங்க அந்த ஃபைலை வந்து டெய்ல் பண்ணீங்க அப்படின்னா அந்த ப்ராசஸ் மட்டும் நடக்காது. இப்போ இதுல ரன் பண்ணும்போது என்னென்ன பேர் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் இப்படி வந்து வருது இல்லையா. அப்போ இந்த ஃபைலை நான் வந்து வியூ பண்ணி பார்க்குறேன். டெய்ல் -f அப்படின்னு கொடுத்துட்டு என்ன நான் கொடுக்குறேன் அப்படின்னா கில் ஆல், கில்லிங் அவுட் அப்படின்னு கொடுக்குறேன்னா கனெக்ஷன் வின்வேஸ், அதுக்கடுத்து இன்டர்ஃபேஸ் கனெக்ஷன் வின்வேஸ். இந்த நெட்வொர்க் வந்து இதோட கட்டாயம், அதுக்கு நல்ல நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் தான் வரும். அது வந்து அந்த ப்ராசஸ் வந்து நமக்கு ஸ்டாப். ஓகே, ஸோ ரைட். இப்போ நமக்கு வந்து அனதர் ஜாப்பையும் நீங்க ஸ்டாப் பண்ணுங்க. அப்போ ரெண்டாவது ப்ராசஸையும் நான் வந்து ஸ்டாப் பண்றேன். அப்போ உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் என்ன நான் சொல்றேன், %2. அதுக்கு முன்னால ஜாப்ஸ் கொடுங்க. ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் ஸ்டாப்டு, ரெண்டாவது ப்ராசஸும் ஸ்டாப்டா. அப்போ நான் வந்து என்ன கொடுக்கலாம், 2 நான் வந்து கொடுக்குறேன். ஸோ ஒன் செகண்ட் ஜாப்ஸ் நான் வந்து பார்க்குறேன். ஸோ டபுள் ப்ராசஸும் ஸ்டாப்டு. இப்போ நான் ரெண்டு ப்ராசஸ்மே ஸ்டாப் ஆயிடுச்சு. அந்த ஃபைலை நான் வந்து வியூ பண்ணி பார்க்குறேன் அப்படின்னா அடுத்த ரெண்டு மட்டும்தான் நமக்கு ரன் ஆகிட்டு. ஓகே, இப்போ இந்த ஃபைல் நமக்கு வந்து ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கு, கன்ஃபார்ம் ஆகிட்டே இருக்கு. இப்போ எனக்கு இந்த ஜாப் வந்து என்ன பண்றேன், கண்டினியூ பண்றேன். இப்போ நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒன் செகண்ட் எனக்கு இந்த ஃபைலை வந்து வியூ பண்ணி பார்க்குறோம். கனெக்ஷன் வின்வேஸ் மட்டும்தான் நான் ரன் ஆகும். அப்போ 4 ஜாப்ல 2 ஜாப்ஸ் மட்டும்தான் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கு. இதே நீங்க பாஸ் பண்ணீங்க அப்படின்னா ஸோ ஒன்லி ஒன்று தான். ஸோ இப்போ எனக்கு வந்து தேர்டையும் ஸ்டாப் பண்ணியிருக்கேன். இப்போ ஜாப்ஸ் பாருங்க. ஸோ 3 ஜாப்ஸ் ஆர் ஸ்டாப்டு. ஒன்ஸ் அகைன் you view the killing output file, only it will display windows. So இப்போ ஜாப்ஸ் வந்து 3 ஜாப்ஸ் ஆர் ஸ்டாப்டு, டெம்பரவரி ஸ்டாப்டு. எனக்கு ஒன்ஸ் அகைன் கண்டினியூ பண்ணணும். அப்போ கண்டினியூ பண்றதுக்கு சிக்னல் கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷன். அப்போ கில்லுங்கிற கமாண்ட்ல ஒரு ப்ராசஸை நான் என்ன பண்ணிக்கலாம், உங்களுக்கு வந்து கண்டினியூஸா ரன் பண்றதுக்கு நான் வந்து கொடுத்துக்கலாம். %1 அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ நீங்க ஜாப்ஸ் நான் வந்து கொடுத்து பார்க்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஜாப்ஸ் ஆர் ரன்னிங். ஓகே, அப்போ எந்த ஜாப்ஸ் எனக்கு ரன் ஆகணுமோ அதை நம்ம பார்க்கலாம். ஒன்ஸ் அகைன் அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா நெட்வொர்க் அண்ட் விண்டோஸ். ஓகே, ஸோ இப்போ அந்த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ எந்தெந்த ப்ராசஸ் உங்களுக்கு கண்டினியூ பண்ணணுமோ
அதை சிக் கன் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணி சிக்னல் நேம் யூஸ் பண்ணி கண்டினியூ பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு வந்து இதே தான் அந்த டெர்மினல் நீங்கள் பண்ணி பாருங்க. சிப் டெர்மினல் அப்படின்னு நம்ம வந்து கொடுக்கும்போது டெர்மினேட் த ப்ராசஸ். ஸோ என்னென்ன கனெக்ஷன் நமக்கு வேணுமோ அதை நீங்கள் வந்து டெர்மினேட் பண்ணி பார்த்துக்கலாம். அப்போ டெர்மினேட் பண்ணுங்க. சிப் கண்டினியூக்கு பதிலாக டெர்ம் அப்படின்னு கொடுங்க. ஸோ இப்போ ஜாப்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறோம். அப்போ ஜாப்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரன்னிங், ஃபஸ்ட்டு ரன்னிங், 2 3 வந்து ஸ்டாப்டு, அதுக்கடுத்து 4th 1 ரன்னிங். ஸோ என்ன நான் வந்து கொடுக்குறேன், ஃபஸ்ட்டு ப்ராசஸை டெர்மினேட் பண்ணுறேன், ஜாப்ஸ் கொடுக்குறேன். ஸோ அந்த இல்லையா இது நான் ரன் பண்ணல, கேஷ் சிம்பிள் கொடுத்துட்டேன். கேஷ் சிம்பிள் கொடுத்ததுனால ரன் ஆகுது. இங்கே தான் ஜாப்ஸ் வந்து எல்லாமே ரன்னிங். இப்போ தான் கீழ் சிக்னல் டெர்மினேட் ஒன்று கொடுத்துட்டேன், டெர்மினேட்டட் வந்துருச்சு. இப்போ நீங்கள் அந்த ஃபைலை வியூ பண்ணி பாருங்கள். டெர்மினேட் நான் வந்து பண்ணியிருக்கேன். அப்போ டெய்லாக கொடுத்தோம்னா வின்பேஸும் ஸோ அண்ட் அனதர் அந்த ப்ராசஸ் மட்டும் தான் நடக்கும். ஓகே, ஏன்னா ஜாப்ஸ் நீங்கள் கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரன்னிங் வந்து லாஸ்ட் ஒன். டெர்மினேட்னா க்ளோஸும் ஆகிடும். சிக்னல் ஸ்டாப் பண்ணோம்னா கண்டினியூ பண்ணிக்கலாம், டெர்மினேட் பண்ணோம்னா க்ளோஸ் ஆகும். அப்போ சிக்னல் டெர்மினேட் அனதர் செகண்ட் ப்ராசஸ். இப்போ நீங்கள் ஜாப்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் டெர்மினேட்டட் வரும். எஸ், ஒன் செகண்ட் ஜாப் ஸ்டாப். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு வந்து சிப் டெர்மினல் அப்படிங்கிறது பெர்மனன்ட்லி ஸ்டாப் பண்ணிடும். ஓகே, சிப் டெர்மினல். இப்போ உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் டெயில் கமாண்ட்ல லாஸ்டா ரன் ஆகிட்டு இருக்கக்கூடியது மட்டும்தான் வரும். இப்போ இந்த ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் எது, EF ஆப்ஷன் டு லிஸ்ட் ஆல் ரன்னிங் டெயில் ப்ராசஸ். ஓகே, இந்த டெயில் கமாண்ட் நீங்க கொடுத்துட்டு ரன் பண்ணி நான் வந்து பார்க்குறேன். ஓகேப்பா, இப்போ இந்த டெயில் கமாண்டை நீங்க என்ன பண்ணிக்கலாம், உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட்ல ரன் ஆகுற மாதிரியே நான் கொடுத்துக்கலாம். ஸோ அண்டு கொடுத்துட்டேன். இப்போ ஜாப்ஸ் நான் வந்து கொடுக்குறேன். ரன்னிங் PS-EF அந்த ஒரு பர்டிகுலர் இதை நான் வந்து கிரப் பண்ணி எடுக்கிறேன். ஓகே, இப்போ PS-EUX கிரப் டெயில் அப்படின்னு நான் எடுக்கிறேன். அப்போ எந்த ஃபைல், டெயில் கில்லிங் அவுட் ஃபைல் வருதா? என்னதுப்பா? அந்த இது இந்த செல்லே ரன் ஆகிட்டு அந்த கமாண்ட் செல் வேறப்பா, இந்த செல்லே ரன் ஆகிட்டு வேற ஒன்றும் இல்லை. ஓகே, சப்போஸ் கிரப்பு வண்டி பார்க்குறேன் 1450 அதுக்குரிய சிக்னல். ஓகே, அது நம்ம ஸ்டாப் பண்ணாலும் பேக்ரவுண்ட்ல ரன் ஆகிட்டு இருக்கு இல்லையா, அதை கில் பண்ணுங்கன்னு சொல்ல வர்றாங்க. அவ்வளவுதான். ஒன்ஸ் ரன் ஆகிட்டே இருக்கா, அப்போ சிக்னல் ஸ்டாப் கொடுக்கணுமா இல்லை என்ன கொடுக்கணும் உங்களுக்கு வந்து சிக்னல் டெர்மினல் என்னது நமக்கு வந்து %5 கொடுத்தோம்னா ஓகே, ஜாப்ஸ் பாருங்க. இதுதான் சிக்னல் அவுட் வந்துகிட்டே இருக்குல்லப்பா, அதனால ஜாப்ஸ் பார்த்தோம்னா டெர்மினேட். இங்கேயும் உங்களுக்கு எது வராது, அந்த ஓகே.
ஏன்னா ரன் ஆகிட்டு இருக்கு இல்லையா, அதை ரன் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. அதனால இங்க வந்து ஓகே ஓகேட்டா. இப்போ நீங்க ஒரு ப்ராசஸை எப்படி கில் பண்றது அப்படின்னு பார்க்கணும். எக்ஸிட் அதே மாதிரி லேப் ப்ராசஸ் கில் ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஓகே, எக்ஸிட் கொடுத்துக்கிறேங்க. ஒர்க் ஸ்டேஷன் வந்துருச்சு. லேப் ப்ராசஸ் இல்ல ஃபினிஷ். அந்த ஃபைலையும் பின்னுங்கிற ஃபைலையும் delete ஆகும். ஓகே, ஒரு ப்ராசஸை ஃபில் பண்றதுக்கு நம்ம வந்து பார்க்கணும். ஓகே, இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா சார்? No, sir. சரி, ஓகே சார். No doubt, sir. ஓகே ஓகே, தேங்க்யூ சார். So another monitoring process. So next வந்து என்ன அப்படின்னா, என்னென்ன ப்ராசஸ் ரன் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். அப்போ அது வந்து உங்களுக்கு வந்து ப்ராசஸ் வந்து உங்களுக்கு வந்து என்னென்ன ப்ராசஸ் எவ்வளவு ஆக்குபை பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து லிஸ்ட் பண்றதுக்காக தான் இந்த கண்டென்ட். ஸோ ஒரு ப்ராசஸ் சிபியூல எவ்வளவு மெமரி ரன் ஆகிட்டு இருக்கு, அதனுடைய ப்ராசஸ் லெவல் என்ன அப்படிங்கிறத இங்க நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அப்போ ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா நமக்கு வந்து ஆர், அதே மாதிரி வெயிட்டிங் ஃபார் இன்புட் அவுட்புட் டு கம்ப்ளீட் அப்படின்னா நமக்கு வந்து கைஃபன் டி அப்படின்னு நமக்கு இருக்கு. ஸோ இப்போ இங்க வந்து நமக்கு வந்து லோட் பேலன்சிங் அப்படிங்கிறத நம்ம வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஈச் அண்ட் எவ்ரி ப்ராசஸையும் அது மெமரியில் எவ்வளவு ஆக்குபை பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்கிற முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு சிஸ்டம் நமக்கு எந்த டயத்துக்கு ஆன் பண்ணியிருக்கேன், எவ்வளவு நேரம் ஒர்க் ஆகிட்டு இருக்கு, எவ்வளவு யூஸ் ஆகிட்டு இருக்குங்கிறத பார்க்கணும். அப்போ uptime command is one way to display the current load average. அப்போ எவ்வளவு லோடு வந்து நமக்கு யூஸ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு இந்த uptimeங்கிற கமாண்ட் யூஸ் ஆகும். It prints the current time, how long the machine has been up, how many user sessions are running, so and the current load average வந்து display பண்ணும். அப்போ the three values for the load average represents the load over the last 1, 5 and 15 minutes நமக்கு வந்து என்ன அப்படிங்கிறத இங்க டிஸ்பிளே பண்ணோம். ஸோ அதனுடைய டாபிக் வந்து நமக்கு வந்து அடுத்து பார்க்கலாம். சப்போ நீங்க மேன் அப்படின்னு சொல்லிட்டு அப் டைம் அப்படின்னு பாருங்க. ஸோ டெல் ஹவு லாங் த சிஸ்டம் ஹேஸ் பின் ரன்னிங், எவ்வளவு நேரமா நமக்கு இந்த சிஸ்டம் ரன் ஆகிட்டு இருக்குங்கிறத நமக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணும். ஸோ அப்போ அப் டைம் அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். அப் டைம் மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த விர்ச்சுவல் மிஷின் அப் பண்ணி நமக்கு வந்து 1 hour ஆயிடுச்சு. ஒரு யூசர்ல தான் நான் லாகின் ஆகிறேன். ஸோ இது எவ்வளவு லோட் ஆவரேஜ் வந்து நமக்கு வந்து அந்த லெவலுக்கு நமக்கு எடுத்துக்கலாம். ஓகே, SU ஸ்டூடெண்ட். ஸோ அப் டைம் அப்படின்னு கொடுக்குறேன். சப்போஸ் இந்த சிஸ்டத்துல நான் ரிமோட்ல இருந்துலாம் நான் வந்து அக்சஸ் பண்ணாம டைரக்ட்லி நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதுனால அந்த சிங்கிள் யூசர்ல தான் நம்ம லாகின் ஆயிருக்கோம் அப்படிங்கிறத இங்க சொல்லு. அப்போ SU அப்படின்னு சொல்லிட்டு SSH என்ன நான் வந்து சொல்றேன் அப்படின்னா ஸ்டூடெண்ட் அட் ஒர்க் ஸ்டேஷன் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ நமக்கு அப் டைம் கொடுக்குறேன்.
ரிசீவ் எடுத்து நம்ம வந்து சுவிட்ச் யூசர் கொடுக்கும்போது ஒரு யூசர்ல தான் நம்ம ஒர்க் பண்றோம். அதே டயத்துல எனக்கு இங்க என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு டெர்மினல்ல நான் லாகின் பண்ணிருக்கேன். அப்போ PTS 1 அப்படின்னு வந்திருக்கு. அப்ப அந்த PTS 1ங்கிறது ரெண்டாவது யூசர். கண்ட்ரோல் டி கொடுக்குறேன். ஸோ இதே தான் நான் இங்கே TTY அப்படின்னு கொடுக்குறேன். PTS 0. ஓகே. அப்ப ஃபர்ஸ்ட் யூசர்ல நீங்க ஒரு சிங்கிள் யூசர்ல இருக்கிறோம் அப்படின்னாலே அந்த சூடோ டெர்மினல் நமக்கு வந்து 1 0 அப்படின்னு நமக்கு ஸ்டார்டிங் வேல்யூ நமக்கு தெரியும். அனதர் ஒரு யூசர்ல லாகின் பண்ணியிருக்கோம் அப்படின்னா சுவிட்ச் யூசர்னா கவுண்ட் வராது. SSH எடுத்தீங்க அப்படின்னா ரிமோட்ல மோர் தேன் ஒன் யூசர் எடுத்துருக்கதா நமக்கு வந்து எடுத்துக்கிடுவாங்க. அப்ப SSH ரூட் அட்டு ஏன்னா நம்ம சொல்றேன் அப்படின்னா ஒர்க் ஸ்டேஷன் கொடுக்குறேன். அப்ப நமக்கு வந்து உள்ள லாகின் ஆயிருக்கு. இப்போ அப் டைம் அப்படின்னு நான் வந்து பார்த்தேன் அப்படின்னா 56 மினிட்ஸ் நமக்கு வந்து இது பண்ணியிருக்கோம். 3 யூசர்ஸ் யூஸ் ஆகிட்டு இருக்கு. பட் லோடு ஆவரேஜ் வந்து எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகே. லோடு ஆவரேஜ்னா ஹெவி ப்ரோக்ராம்ஸ் நமக்கு வந்து ரன் ஆயிடும். ஸோ எக்ஸிட் கொடுத்துட்டேன். ஒன்ஸ் அகைன் எக்ஸிட். இப்போ ரெண்டாவது யூசர். இப்போ எனக்கு வந்து கரண்ட் யூசர். இப்போ நீங்க வந்து எந்த லொகேஷன்ல இருக்கீங்க? ஒரு ஸ்டேஷன்ல நமக்கு. ஓகே. ஸோ இங்கே அப் டைம் அப்படின்னு நான் வந்து பார்த்தேன் அப்படின்னா ஸோ 1 யூசர். பட் அந்த 57 மினிட்ஸ் 58 மினிட்ஸ்ங்கிறது ரன் ஆகிட்டே இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் யூசர்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன லோட் ஆச்சு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ஒரு 3 செக்டார்ஸா நமக்கு வந்து டிஸ்பிளே பண்ணும். ஸோ இங்க நீங்க அனதர் ஒரு கான்செப்ட் LS CPU. LSங்கிற கமாண்ட் லிஸ்ட் த ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ். அதே தான் CPU உடைய எனக்கு இன்ஃபர்மேஷனை டிட்டர்மைன் பண்ணி நமக்கு டிஸ்பிளே பண்ணணும். அப்போ கமாண்ட் கேன் ஹெல்ப் யூ டிட்டர்மைன் ஹவு மெனி CPUs a system has அப்படிங்கறத நமக்கு டிஸ்பிளே பண்ணணும். அப்போ நான் வந்து அந்த CPUங்கிறது நம்ம வந்து ப்ராசஸரை நம்ம வந்து சொல்ல போறோம். அப்போ லிஸ்ட் CPU அப்படிங்கிற கமாண்ட் லிஸ்ட் CPU LS CPU நான் வந்து கொடுக்குறேன். ஸோ டிஸ்பிளே த ஒரு சிஸ்டத்துடைய இன்ஃபர்மேஷன் எனக்கு டிஸ்பிளே பண்ணும். ஸோ ஆர்கிடெக்சர் at the same time mode CPU mode 32 bit or 64 bit number of CPU வந்து 2. ஸோ அதனுடைய ஃபுல் இன்ஃபர்மேஷன் நமக்கு இங்கே டிஸ்பிளே. ஓகே. இது ஒர்க் ஸ்டேஷன்ல இருக்கீங்க. அதே தான் நான் ஒரு பேஸ் மிஷின் எடுத்திருக்கேன். அப்போ அந்த பேஸ் மிஷின் நமக்கு வந்து என்ன டிஸ்பிளே ஆகுதுன்னு பாருங்க. ஸோ இப்போ இந்த லொக்கேஷன்ல LS CPU அப்படின்னு நான் கொடுக்குறேன். அப்போ அந்த CPU உடைய இன்ஃபர்மேஷன் நமக்கு இங்கே மேல பார்த்துக்கலாம். அப்போ x86 64 32 and 64 bit supported, both are supported. ஸோ இங்க எத்தனை CPU இருக்கு? 16 கோர் இருக்குன்னு அர்த்தம். ஓகே. 16 CPU நமக்கு அவைலபிள். ஸோ இதே தான் உங்களுக்கு வந்து i7 ஸோ CPU உடைய ஃபேமிலி Intel Core i7 அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் இதில் வந்து நமக்கு டிஸ்பிளே. இதுதான் வந்து பேஸ் மிஷினுடைய நமக்கு இன்ஃபர்மேஷன் நமக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணுறோம். ஓகே. ஸோ இப்போ ஒவ்வொரு சிஸ்டத்துடைய இன்ஃபர்மேஷனையும் எனக்கு இந்த மெத்தடில் நமக்கு வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ இப்போ எவ்வளவு நமக்கு சிபியுடைய கெப்பாசிட்டி அப்படிங்கிறத இதில் லிஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ரைட். இப்போ இந்த விண்டோவை க்ளோஸ் பண்ணிடுறேன். LSCPங்கிற கமாண்ட். இதுக்கு நெக்ஸ்ட் இந்த LSCPU அப்படிங்கிற கமாண்டே நமக்கு வந்து ஸோ எவ்வளவு ஆவரேஜ் நமக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், எத்தனை CPU அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனையும் நமக்கு என்னவோ அப்படின்னா கீழே வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணோம். ஸோ டபிள்யூங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணி எனக்கு வந்து லாஸ்ட்டாக வந்து எந்த இதுலேருந்து ரன் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் நான் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இப்போ டபிள்யூ அப்படின்னு நான் கொடுக்குறேன். எந்த யூசர்லேருந்து நமக்கு கரண்ட் ஆகி இங்கே வந்திருக்கோங்கிறத சொல்லுவேன். ஓகே. ஸோ இப்போ இந்த லொக்கேஷனில் டபிள்யூ அப்படின்னு கொடுக்குறேன்னா ஸோ ஃப்ரம் எந்த டெர்மினல்ல இருந்து கரண்ட் டெர்மினல் ரன் ஆகிட்டு இருக்குங்கிறதை இங்கே டிஸ்பிளே. ஓகே. ரைட். இப்போ ரியல் டைம் ப்ராசஸ் மானிட்டர்
ஸோ கரண்ட்லி ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய ப்ராசஸை மானிட்டர் பண்றதுக்காக நமக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடிய கமாண்ட் தான் டாப்ங்கிற கமாண்ட். ஸோ கம்ப்ளீட்டா நமக்கு வந்து ஒரு ப்ராசஸை எப்படி ஸ்டாப் பண்றேன், அதே மாதிரி உங்களுக்கு வந்து ரீட் பண்ணி பார்க்குறேன் அப்படிங்கிறதா. அனதர் ஒரு கமாண்ட் என்ன அப்படின்னா டாப்ங்கிற கமாண்ட். இட் இஸ் எ டைனமிக் வியூ ஆஃப் த சிஸ்டம்ஸ் ப்ராசஸ். ஃபிக்ஸ்டு வியூ கிடையாது. ஈச் அண்ட் எவ்ரி டைமும் நமக்கு வேற வேற ப்ராசஸ் வந்து நமக்கு ரன் ஆகிடும். அதைத்தான் நமக்கு வந்து இங்கே பார்க்குறோம். ஓகே. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து சிஸ்டம்ஸ் ப்ராசஸ் எல்லாமே வேற வேற டைமிங்க்கு நமக்கு வந்து கரண்ட்லி ஆக்குபை பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடியதை டைனமிக்கலி உங்களுக்கு சேஞ்ச் ஆகி டிஸ்பிளே பண்ணும். டிஸ்பிளேங் எ சம்மரி ஹெடர் ஃபாலோட் பை எ ப்ராசஸ். என்னென்ன நமக்கு வந்து ப்ராசஸ் உடைய இன்ஃபர்மேஷன் நமக்கு இருக்கும். ப்ராசஸ் ஐடி வந்துடும், அதுக்கு யூசர் நேம் வந்துடும், எவ்வளவு மெமரி விர்ச்சுவல் மெமரி ஆக்குபை பண்ணுன்னு பார்த்துக்கலாம். ரெசிடென்ட் மெமரி இன் பிசிக்கல் மெமரியில் எவ்வளவு ஆக்குபை பண்ணிட்டு இருக்குங்கிறது RESன்னு வரும் அல்லது RSS அப்படின்னு வரலாம். அதுக்கடுத்து ஒரு ப்ராசஸ் உடைய ஸ்டேட் வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணும். அந்த ஸ்டேட்டில் Dனா நமக்கு வந்து அன்இன்டரப்டபிள் ஸ்லீப்பிங், R ஃபார் ரன்னபிள் ஆர் ரன்னிங், Sங்கிறது ஸ்லீப்பிங், Tங்கிறது ஸ்டாப்டு ஆர் ட்ரேஸ்டு, கேபிட்டல் இசட்ங்கிறது ஜோம்பி. ஸோ இந்த சிக்னல்ஸ் எல்லாமே எனக்கு வந்து என்ன அப்படின்னா டாப் கமாண்ட்ல நீங்க பார்த்துக்கலாம். இந்த டாப் கமாண்டுக்குள்ளேயே சில ஷார்ட்கட் கீஸும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இந்த ஷார்ட்கட் கீஸ் உங்களுக்கு வந்து கொஸ்டின் மார்க், HLTM இதெல்லாம் நமக்கு இருக்கு. ஸோ இப்போ இந்த ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நீங்க வந்து ஒவ்வொரு ப்ராசஸுக்கும் நமக்கு வந்து என்ன அப்படின்னா எந்த ப்ராசஸ் வேணும், மெமரி யூஸ் பண்ணி வேணுமா, த்ரெட்ஸை யூஸ் பண்ணி வேணுமா, லோடை பேஸ் பண்ணி வேணுமா அப்படிங்கிறது இந்த கீ எல்லாமே நீங்க ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த கீ ப்ரெஸ் பண்ணி நீங்க வந்து என்ன பண்ணிக்க முடியும், உங்களுக்கு வந்து நீங்க ரன்னபிள் ப்ராசஸ் ஐடியை பார்த்துக்கலாம். ஏதாவது ஒரு ப்ராசஸ் வந்து எனக்கு டாப் கமாண்டுக்குள்ளே கில் பண்ணணும் அப்படின்னா கே யூஸ் பண்ணி கில் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு ப்ராசஸ் வந்து எனக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் தான் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து லெவலை மாத்துறேன். அப்போ அதுக்கு வந்து ரீனைஸ் அப்படின்னு நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அண்ட் தென் டாப் கமாண்ட்ல இருந்து க்ளோஸ் பண்றதுக்கு அதே மாதிரி உங்களுக்கு வந்து அதனுடைய ஃபீல்டை வச்சு எனக்கு வந்து டிஸ்பிளே பண்றதுக்கு எஃப்ங்கிற கீஸ்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். அப்போ இந்த டாப் கமாண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு டைனமிக்கலி நமக்கு வந்து ஒரு ப்ராசஸ் வந்து டிஸ்பிளே பண்றதுக்காக இருக்கக்கூடியது. ஸோ இப்போ டாப் கமாண்ட் அப்படின்னு கொடுங்க. இப்போ டாப் கமாண்ட் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா இங்கே உங்களுக்கு வந்து என்ன ஆகுது, ப்ராசஸ் வந்து லிஸ்ட் ஆகுது. டாப் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எத்தனை மணிக்கு நமக்கு அப்பாச்சு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ், ஸோ எவ்வளோ நேரம் ரன் ஆகிட்டு இருக்கு, ஸோ அதே மாதிரி எத்தனை யூசர்ஸ், ஸோ நம்ம அந்த ப்ரீவியஸ்லி பார்த்த அப்டயத்தில் பார்த்த அந்த இன்ஃபர்மேஷனை தான் ஃபர்ஸ்ட் ரோல நமக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ நமக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஆல் ப்ராசஸ் 1 மணி நேரம் தான் ஆயிடுச்சு. இந்த விர்ச்சுவல் மிஷின் ஸ்டார்ட் ஆகும். ஓகே. ஸோ இப்போ ஆவரேஜ் அதே மாதிரி எத்தனை டாஸ்க்ஸ் வந்து நமக்கு ரன்னபிள் ஆகிட்டு இருக்கு, டோட்டல் டாஸ்க் வந்து ரன் ஆகிட்டு இருக்கக்கூடியது, கரண்ட்லி ரன்னிங் எத்தனை ப்ராசஸ், எத்தனை நமக்கு ஸ்லீப்பிங் அப்படிங்கிற வந்துடும், நம்ம எதுவும் ஸ்டாப் பண்ணியிருக்கோமா, ஜோம்பி எதுக்கும், அதே மாதிரி எவ்வளவு சிபியூவில் வந்து நமக்கு ரன் ஆகிட்டு இருக்கு, ரேம்ல எவ்வளவு ரன் ஆகிட்டு இருக்கு, ஸ்வாப் ஸ்பேஸில் எவ்வளவு ரன் ஆகிட்டு, ஸோ அப்போ விர்ச்சுவல் மெமரியில் எவ்வளவு நமக்கு ரன் ஆகிட்டு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே இங்கே உங்களுக்கு வந்து யூசர் பேஸ்டு ஐடி பேஸ்டு நமக்கு ரன் ஆகிட்டு இருக்கிறத. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து எல் அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். அப்போ லோடை வச்சு நமக்கு டிஸ்பிளே பண்ணுறோம். எம் அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். மெமரியை வச்சு நமக்கு வந்து எந்த இது அதிகமாக
மெமரி ஆக்குபை பண்ணுதோ அதை நமக்கு வந்து டிஸ்பிளே. இதுலயே நீங்க ஹெச்னு பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா ஹெல்ப் பேஜ் வந்து இங்க நம்ம பார்த்துக்கலாம். அப்ப அந்த ஹெல்ப் பேஜ் வந்து இங்க நான் வந்து வியூ பண்ணி பார்த்துக்கிறேன். ஸோ எல் லோட் ஆவரேஜ், டி டாஸ்க் வச்சு, எம் மெமரி வச்சு. ஓகே, அப்படி ஒவ்வொன்றுக்கும் ஜீரோஸ் அந்த இதுகளை வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்கோம். ஸோ எஸ்கேப் பிரஸ் பண்ணியிருக்கேன், எஃப். அப்போ இந்த காலத்துல எந்த காலம் எனக்கு எதை வச்சு வேணும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ இந்த நைஸ் இப்போ அதே மாதிரி தான். இப்போ இந்த ப்ராசஸ் வந்து எனக்கு வந்து ஏதாவது ஒரு ப்ராசஸ் நம்ம ரன் பண்ணி விடுவோம். அப்போ ஸ்லீப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 500 அப்படின்னு நான் வந்து கொடுத்துருக்கேன். அண்டு கொடுத்தாச்சு, பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு 3068 டாப் கமெண்ட் கொடுக்குறேன். அப்போ 3068ங்கிறது நமக்கு டாப்ல ரன் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இந்த பிஐடி நான் பார்க்குறேன். அப்போ அந்த பிஐடிலேயே கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அது ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய கமெண்ட் இங்கே தெரியும், ஸ்லீப். ஓகே, அப்போ ஸ்லீப்புக்கு வந்து என்ன லெவல் பிஐடி வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. மேலே நீங்கள் பார்த்துருக்கீங்க 3068 அப்படிங்கிறது பிஐடி. இந்த இடத்துல நைஸ் தான். ஓகேப்பா, ஸோ ஃபீல்டு நான் வந்து கொடுக்குறேன். அந்த இடத்துல என்ன வேணும், பிஐடி வேணுமா, ப்ராசஸ் ஐடி. ஓகே, எஃப். இங்கே என்னென்ன காலம்ஸ் வேணுங்கிறத நம்ம சொல்றோம். இதுக்கப்புறம் ஆண்டு இத்தனை நம்பர் ஆஃப் காலம்ஸ் நைஸ் வேணும். ஓகே, ஆமாப்பா, அது ஃபர்ஸ்ட் பீரியட் கொடுத்து ரன் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். மெமரி வந்து இப்போ நீங்க ஒரு ப்ராசஸ் ஒரு மூவி காப்பி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதோட ரீடிங் கெப்பாசிட்டி அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகும் ஒரு ப்ராசஸ். அப்போ அதுதான் வந்து இங்கே ரன்னபிள், அதுதான் டைனமிக்கலி சேஞ்சுன்னு சொல்லிடுவோம். ஓகே, ஸோ அப்போ இங்கே வந்து எனக்கு கே, அப்போ டிஃபால்ட் பிஐடி அந்த 3069 தான் டாப்புக்கு. அப்போ 3068 வந்து ஃபில்லுக்கு. ஓகே, அப்போ எஸ் கொடுக்குறேன். டெர்மினேட்டட் ஸ்லிப் 400 கொடுத்தா இப்போ அந்த ஜாப் வந்து மறுபடியும் நான் பார்க்க முடியாது. அப்போ ஸ்லிப் 400 கொடுத்துருக்கேன், 2 டைம்ஸ் கொடுத்துருக்கேன், அது 95 96. இப்போ டாப் வந்து 97 இருக்குது. ஓகே, அந்த டாப் கமாண்டுக்கு எவ்வளவு மெமரி ஆக்குபை பண்ணுங்கிறது காமிக்கும். ஓகே, ஸோ இப்போ நீங்க சிபியூ மெமரி வந்து மெமரி ஆக்குபை பண்றத நமக்கு வச்சு நமக்கு டிஸ்கஸ் டிஇடி வச்சு வராது. ரைட், இப்போ இந்த டிஇடியில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா 94 95 96 இது கூட ஸ்லீப் பீரியட். அப்போ அதை கிளிக் பண்ணலாம், கே கொடுங்க. ஃபில் பண்றதுக்கு 3095 5. ஒன் செகண்ட், சிக்னல் க்ளோஸ் பண்ணிட்டோம். ஜாப்ஸ் பார்க்குறோம், என்னன்னு இருக்கு, இது மட்டும் தான் ரன். ஒரு ஜாப்ஸ் வந்து க்ளோஸ். அப்போ இந்த ஜாப் எனக்கு வந்து அனதர் ஜாப்.
3096 அதை எண்ட் பண்ணவா இங்கே கோடு சொல்றோம்னா என்டர் பிரஸ் பண்ணிட்டோம்னா இரண்டாவது இதுவும் ஓகே ரைட் ஸோ அதே ப்ராசஸ் தான் நமக்கு இங்கே பண்ணியிருப்பாங்க லேப் ப்ராசஸ் மானிட்டர் ஸ்டார்ட்னு கொடுக்குறோம் SSH ஸ்டூடெண்ட் அட் சர்வர் ஏ சர்வர் ஏக்குள்ள போயிட்டு ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணுறீங்க அந்த டைரக்டரிக்குள்ள ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிட்டோம் அண்ட் தென் அந்த ஸ்கிரிப்டுக்கு வந்து ஒரு ஆல் யூசருக்குமே எக்ஸிக்யூட் பெர்மிஷன் கொடுத்துட்டீங்க டாப் கமாண்ட் கொடுக்குறேன் அந்த டாப் கமாண்டில் இந்த மானிட்டருக்கு எவ்வளோ மெமரி ஆக்குபை பண்ணுது அப்படிங்கிறத இங்கே நமக்கு பார்த்து தெரிஞ்சுக்கிற முடியும் அண்ட் தென் எல்எஸ் சிபியூ கொடுக்குறேன் சிபியூ அதில் 2 ப்ராசஸ் இருக்குது அண்ட் தென் மானிட்டர் அண்ட் தென் நான் வந்து கொடுத்துட்டேன் அப்போ அது ரன் பண்ணக்கூடிய ஐடி வந்து PID 6071 இருக்கு இப்போ டாப் கமாண்ட் கொடுத்துட்டு ஸோ லோடு வச்சு நான் வந்து டிஸ்பிளே பண்ணுறேன் ஸோ அப்போ வந்து கீ அண்ட் மெமரி இதை நமக்கு வந்து என்ன பண்ணுறீங்க த்ரெட்ஸை வச்சும் மெமரியை வச்சும் நமக்கு வந்து டிஸ்பிளே பண்ணி பார்க்குறோம் மானிட்டருடைய லெவல் எந்த ரேஞ்சுக்குள்ள நமக்கு ரன் ஆகுதுங்கிறத டிஸ்பிளே ஆகும் அப்போ அந்த டாப் கமாண்டில் எவ்வளோ பர்சன்டேஜ் CPU ஆக்குபை பண்ணிக்கிட்டு இருக்குங்கிறத நீங்கள் இங்கே தெரிஞ்சுக்கிற முடியும் மெமரி எவ்வளோ ஆக்குபை பண்ணுறதுங்கிறதையும் ஐடென்டிஃபை பண்ணிக்கிற முடியும் நெக்ஸ்ட் வந்து இந்த மானிட்டரை ஸோ அப் பண்ணத டயத்தை நமக்கு வந்து மேலே டாப்லேயே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் மானிட்டர் அண்டன் கொடுத்துட்டேன் ஒன்ஸ் அகைன் அனதர் ஒரு PID கிரியேட் ஆயிரும் ஸோ டாப் கமெண்ட் கொடுக்கும்போது அதில் ரன் பண்ணக்கூடிய ப்ராசஸ் ப்ரீவியஸ் ஐடியும் இப்போ லாஸ்ட்டாக அனுப்பின ஐடியும் நமக்கு இருக்கும் இப்போ மானிட்டர் தேர்டு ஒன்று டாப் கமெண்டில் பாருங்கள் ஸோ இந்த கமெண்ட்ஸ் எல்லாமே மானிட்டர் அப்படிங்கிற நேமில் நமக்கு ரன் ஆகிட்டு இருக்கு இப்போ உங்களுக்கு வந்து மானிட்டர் மல்டிபிள் டைம்ஸ் நீங்கள் ரன் பண்ணி விட்டுருங்க ஸோ இப்போ உங்களுக்கு வந்து கேக் கொடுத்துட்டு இந்த ப்ராசஸ் ஐடி என்னவோ அந்த ப்ராசஸ் ஐடியை ஃபில் பண்ணுங்கள் ஸோ சிக்னல் 15 சென்ட் பண்ணணும்னு சொல்லும் என்டர் கே ப்ரெஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த ப்ராசஸ் வந்து ஸ்டாப் கொடுக்கும் ஸோ அப்போ அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஆல் ப்ராசஸையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு எக்ஸிட் பண்ணுங்கள் நவ் வந்து உங்களுக்கு ப்ராசஸ் எல்லாமே க்ளோஸ் ஓகே ஸோ இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்த்துருக்கக்கூடிய டாபிக் வந்து ஒரு ப்ராசஸை வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அதே மாதிரி உங்களுக்கு வந்து கில் பண்ணுறது அண்ட் தென் டாப்பில் வந்து டைனமிக்கலி நான் வந்து வியூ பண்ணி பார்த்துக்கிறேன் அதுலேயே நமக்கு ஃபில் பண்ணக்கூடிய ப்ராசஸ் தான் இந்த சாப்டர் பேர் ஓகே அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு அனதர் ஒரு டாபிக் அட்ஜஸ்டிங் டியூனிங் ப்ரொஃபைல்ஸ் ஸோ சார் இந்த டாப்பிக்கில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கா இப்போ நம்ம பார்த்த டாப் கமாண்டில் கில் ப்ராசஸ் ஸோ ஒரு சர்வீசஸை நம்ம ரன் பண்ணிடுறோம் அதுக்கடுத்து அதை எப்படி கில் பண்ணுறோங்கிறது தான் சார் டவுட்ஸ் எதுவும் இருக்கா ஓகே சார் ஸோ அனதர் ஒரு சிம்பிள் டாபிக் பட் ஒரு எக்ஸாம் பேஸ்டு நமக்கு வந்து இந்த டாபிக்ல இருந்து கொஸ்டின் வரும் ஸோ என்ன அப்படின்னா அட்ஜஸ்டிங் டியூனிங் ப்ரொஃபைல்ஸ் இப்போ நம்ம ப்ரீவியஸ்லி நம்ம
ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸுடைய ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அப்போ அந்த ப்ராசஸ்ல இருந்து உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா ஒரு டிஃபால்ட்டா ரன் பண்ணிருக்கக்கூடிய சில ப்ராசஸ் வந்து எது எதுக்கு ரன் ஆகுது என்னங்கிறதே நமக்கு தெரியாது. அப்போ இந்த ப்ராசஸ் வந்து நமக்கு வந்து ஒரு லினக்ஸ் பேஸ்டு மீடடாங்கிறத டெப்தா நீங்க அந்த ப்ராசஸ் ஐடி என்ன அதனுடைய என்ன ரன்னபிள் ஆகிட்டு இருக்குங்கிறத நீங்க வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் அந்த ப்ராசஸ் வந்து நம்ம வந்து ஸ்டாப் பண்ண முடியும். ஸோ இதேதான் ஒரு ப்ரொஃபைல்ஸ் வந்து நமக்கு கிரியேட் பண்ணியிருக்காங்க. மெனி ப்ரொஃபைல்ஸ் வந்து ஒரு லினக்ஸ் பேஸ்டுல ஒரு கேட்டகரி வைஸ் எனக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்பில்டாவே டெம்ப்ளேட்டாவே என்னென்ன ப்ராசஸ் ரன் ஆகணும் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து என்ன பண்ணி வச்சிருக்காங்க, டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க. அப்போ நமக்கு வந்து என்ன அப்படின்னா எக்ஸாக்ட் ப்ரொஃபைல என்னுடைய சிஸ்டத்துக்கு செட் பண்ணிட்டாலே போதுமானது. அந்த சிஸ்டம் கான்செப்ட் வைஸ் ஃபாஸ்டா இருக்கு. ஓகே, கான்செப்ட் வைஸ் ஃபாஸ்டா இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய லேப்டாப் ஒர்க் பண்றீங்க, அந்த லேப்டாப்ல வந்து பவர் கன்சம்ஷன் எனக்கு வேணும். அப்போ அந்த பவர் கன்சம்ஷன் வேணும் அப்படின்னா பேலன்ஸ்டு நம்ம கொடுக்கலாம், ஆர் பவர் சேவ் அப்படிங்கிற மாதிரி நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா மினிமம் தான் நமக்கு பவர் சேவ் ஆகும். ஸோ இப்போ மொபைல்லாம் நமக்கு வந்து அந்த நைட் மோடு வந்து நம்ம வந்து ஆஃப் பண்ணி வைக்கிறோம். ஸோ அப்போ உங்களுக்கு இந்த டே லைட் வந்து ஆஃப் பண்ணி வைக்கலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு சேவிங் ஃபார் நமக்கு வந்து பேட்டரி லைஃபுக்காக நமக்கு சேவ் பண்ணுறோம். அதே மாதிரி தான் இப்போ நம்ம வந்து சிஸ்டத்தில் ஒரு டேட்டாபேஸ் ரிலேட்டடாக நான் ஒர்க் பண்ணுறேன். அப்போ எனக்கு டேட்டாபேஸ் ரிலேட்டடாக தான் ஜாப் மட்டும்தான் ரன் ஆகணும். அதர் ஜாப்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு வந்து கில் பண்ணிடணும், ஸோ அதை வந்து டிசேபிள் பண்ணிடணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு வந்து இன்னும் என்னென்ன ப்ராசஸ் எதுக்கு யூஸ் ஆகுங்கிறத நம்ம ஸ்டடி பண்ணாதான் இந்த ப்ராசஸ் வந்து நமக்கு வந்து ஹெவியாக நம்ம வந்து மேனேஜ் பண்ண முடியும். அட் த சேம் டைம் நமக்கு வந்து ஒரு சிஸ்டத்தை ஃபாஸ்டாகவும் நமக்கு ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா ஒரு விண்டோஸ்ல எனக்கு தேவையில்லாத சர்வீசஸ்லாம் ரன் ஆகிட்டு இருந்தது அப்படின்னா சிஸ்டம் ஸ்லோவாகிடும். அப்போ அந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே நம்ம வந்து இப்போ ஒரு ப்ரௌசரே நான் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். அந்த ப்ரௌசர் வந்து உங்களுக்கு வந்து நிறைய டேப்ஸ் இருக்கு. அப்போ அந்த டேப் ஓப்பன் பண்ணும்போது இன்டர்நெட் கனெக்டிவிட்டி நமக்கு வந்து ஃபாஸ்ட்டாக கிடைக்கல அப்படின்னா எனக்கு எக்ஸாக்டாக நான் யூஸ் பண்ணக்கூடிய டேப் மட்டும் ஆன்ல இருந்தால் போதும், ரிமைனிங் டேப்ஸ் எல்லாத்தையுமே நமக்கு வந்து ப்ரௌசர்ல க்ளோஸ் பண்ணிடுவோம். அதே மாதிரி தான் சில சாஃப்ட்வேர்ஸ்லாம் எனக்கு வந்து ஓப்பன்ல இருந்தது அப்படின்னா நம்ம ஓப்பன் பண்ணக்கூடிய மேஜர் சாஃப்ட்வேர் நமக்கு வந்து ஸ்லோவா இருக்கும். அப்போ நீங்க வந்து அந்த டைமிங்ல வந்து ரிமைனிங் சாஃப்ட்வேர்ஸை க்ளோஸ் பண்ணுவீங்க. ஸோ அப்போ அந்த கான்செப்ட் வைஸ் என்னுடைய சிஸ்டம் ஸோ என்ன கான்செப்டுக்காக நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் அந்த சிஸ்டத்துக்கு தேவையான ப்ரொஃபைலை மட்டும் எனேபிள் பண்றதா அட்ஜஸ்டிங் டியூனிங் ப்ரொஃபைல் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். அப்போ அதுக்காக இருக்கக்கூடிய கமாண்ட் தான் டியூன்டு அப்படின்னு ஒரு கமாண்ட். அப்போ அந்த டியூன்டு கமாண்ட் வந்து எனக்கு வந்து என்ன அப்படின்னா டோட்டலி நமக்கு வந்து ஒரு லினக்ஸ் உடைய கர்னல்லையே நமக்கு வந்து என்ன ஆகிக்கிறோம் அப்படின்னா என்னென்ன ப்ராசஸ் ரன் ஆகணும் ரன் ஆகக்கூடாதுங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கலாம். அப்போ அந்த டியூனிங் சாஃப்ட்வேர் நமக்கு வந்து என்ன அப்படின்னா ப்ரொஃபைலை வந்து இன்ஸ்டால் பண்றதுக்கு என்ன நமக்கு வந்து கான்செப்ட் இருக்கு அப்படின்னா எம் இன்ஸ்டால் டியூன்டு அப்படின்னு நான் வந்து கொடுத்துட்டேன் அப்படின்னா இந்த டியூன்டுங்கிற சாஃப்ட்வேர் அதுக்கு தேவையான பேக்கேஜஸ் எல்லாமே நம்மளுடைய சிஸ்டத்துல இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ இப்போ அந்த இன்ஸ்டால் ஆனதுக்கு பிறகு எனக்கு அதை எனேபிள் பண்ணணும். அப்போ எனேபிள் பண்ணாதான் நீங்கள் ரிஸ்டார்ட் ஆகி வந்தாலும் எனக்கு வந்து ரன்னபிளாக இருக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ப்ரொஃபைல் எனக்கு தேவையான ப்ரொஃபைலை செலக்ட் பண்ணணும். அப்போ சாஃப்ட்வேரை ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேங்க. அண்ட் தென் டியூனிங் ப்ரொஃபைலை வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேங்க. என்ன டியூனிங் ப்ரொஃபைலோ அது உங்களுக்கு தேவையானதை செலக்ட் பண்ணிக்கிறேங்க. அதுக்கடுத்து ஆக்டிவேட் பண்ணிக்கிறேங்க. இப்போ நமக்கு வந்து சில ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு வந்து பர்பஸ் போட்டிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பேலன்ஸ்டு அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ ஐடியல் ஃபார் சிஸ்டம்ஸ் தட் ரெக்வயர் எ காம்ப்ரமைஸ் பிட்வீன் பவர் சேவிங் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ். அப்போ இந்த ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணி நமக்கு வந்து ஒரு ப்ரொஃபைல் இருக்கு. அதே தான் டெஸ்க்டாப்னு இருக்கு. அப்போ இந்த டெஸ்க்டாப்பை பொறுத்தவரை டெரைவ்டு ஃப்ரம் த பேலன்ஸ் ப்ரொஃபைல் இருந்து தான், பட் ப்ரொவைட்ஸ் ஃபாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஆஃப் இன்டராக்டிவ் அப்ளிகேஷன்ஸ். ஒரு அப்ளிகேஷன்ஸ் பேஸ்டு நான் ரன் பண்றேன் அப்படின்னா அதுக்கு வந்து ஃபாஸ்டா இருக்கும். அதே தான் த்ரூபுட் பெர்ஃபார்மன்ஸ் நான் வந்து சொல்றேன் அப்படின்னா டியூன்ஸ் த சிஸ்டம் ஃபார் மேக்ஸிமம் த்ரூபுட். ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து லேட்டன்சி பெர்ஃபார்மன்ஸ், நெட்வொர்க் லேட்டன்சி, நெட்வொர்க் த்ரூபுட், பவர் சேவ் டியூன்ஸ் த சிஸ்டம் ஃபார் மேக்ஸிமம் பவர் சேவிங்ல நமக்கு ரன் ஆகும். ஆர்க்குடைய டேட்டாபேஸ் மட்டும் எனக்கு வந்து அதிகமாக பெர்ஃபார்மன்ஸ் ஃபாஸ்ட்டாக இருக்கணும். அப்போ அதே மாதிரி விர்ச்சுவல் கெஸ்ட், இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடியது எல்லாமே விர்ச்சுவல் மிஷின் பேஸ்டு. அப்போ அந்த விர்ச்சுவல் மிஷின் எனக்கு ஃபாஸ்ட்டாக இருக்குமா,
அதே மாதிரி விர்ச்சுவல் ஹோஸ்ட் வந்து எனக்கு வந்து ஃபாஸ்டா இருக்கணுமா அப்படிங்கறது நமக்கு வந்து என்ன அப்படின்னா தனித்தனி ப்ரொஃபைலா நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இங்க மினிமம் தான் கொடுத்துருப்பாங்க. நீங்க இன்ஸ்டால் பண்ணும்போது நிறைய ஒரு ப்ரொஃபைல்ஸ் வந்து நமக்கு கிரியேட்டட். அப்ப இந்த கிரியேட்டட்ல நமக்கு வந்து எது ஆக்டிவா இருக்கு அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்றதுக்கும் அட் த சேம் டைம் ஆக்டிவேட் பண்றதுக்கும் எனக்கு ஒரு கமாண்ட் இருக்கு. அதுதான் வந்து என்ன அப்படின்னா டியூன்டு ஏடிஎம் ஆக்டிவ்ங்கிற கமாண்ட். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து இந்த டியூன்டு ஏடிஎம் ஆக்டிவ்ங்கிறது நமக்கு வந்து கரண்ட் ப்ரொஃபைல ஆக்டிவேட் பண்றதுக்காக என்னென்ன ப்ரொஃபைல்ஸ் லிஸ்ட் இருக்குங்கிறத பாக்குறதுக்காக டியூன்டு ஏடிஎம் லிஸ்ட் நான் வந்து கொடுத்துக்கிறேன். அப்ப இந்த டியூன்டு ஏடிஎம் லிஸ்ட்னு சொல்லும் போது இட் வில் டிஸ்ப்ளே த ஆல் நமக்கு வந்து ஒரு ப்ரொஃபைல வந்து நமக்கு லிஸ்ட் ஆகுது. அந்த ப்ரொஃபைல இருந்து ஏதாவது ஒரு ப்ரொஃபைல ஆக்டிவேட் பண்றதுக்காக நான் வந்து ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்றேன். அந்த செலக்ட் பண்றதுக்காக டியூன்டு ஏடிஎம் ப்ரொஃபைல் அந்த ப்ரொஃபைல் நேம் நீங்க கொடுங்க. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து என்ன நம்ம கொடுக்க போறோம், அந்த டியூன்டு ஏடிஎம் ஆக்டிவேட் பண்ணுங்க. இந்த ப்ரொஃபைல் வந்து ஆக்டிவேட் ஆயிடும். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா அதையும் எனக்கு லிஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ உங்களுடைய சிஸ்டத்துடைய கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி சிஸ்டமே என்ன ப்ரொஃபைல நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணுது அப்படிங்கிறத நீங்க வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். அப்போ டியூன்டு ஏடிஎம் ரெக்கமெண்ட் அப்படி நம்ம வந்து கொடுத்தோம் அப்படின்னா அந்த ரெக்கமெண்டுடைய இன்ஃபர்மேஷன் நமக்கு டிஸ்பிளே பண்ணும். அந்த ரெக்கமெண்டேஷனை நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், ஒரு விர்ச்சுவல் கெஸ்ட்னு வருதா அப்போ அதை வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கிற முடியும். ஸோ இப்போ இதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து ஒரு டியூன்டு நீங்க சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஸோ இப்போ இந்த டியூனிங் ப்ரொஃபைல ஆஃப் பண்றதுக்கும் ஆன் பண்றதுக்கும் நமக்கு வந்து என்ன அப்படின்னா டியூன்டு ஏடிஎம் ஆஃப்னு வந்து கொடுத்துக்கிறேன். அதே தான் ஆஃப் ஆக்டிவேட் பண்ணிட்டேன். இதே உங்களுக்கு வந்து எனி ஒன் ப்ரொஃபைல் வேணும் அப்படின்னா அந்த ப்ரொஃபைலை வந்து நீங்க செலக்ட் பண்ணுங்க, அதுக்கடுத்து ஆக்டிவேட் பண்ணுங்க. ஸோ இதுதான் வந்து நமக்கு வந்து என்ன அப்படின்னா மேனேஜிங் த ஒரு ப்ரொஃபைல் டியூனிங் ப்ரொஃபைல் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். ஸோ அப்போ டியூனிங் ப்ரொஃபைல்ஸை பொறுத்த மட்டும் இன்பில்டாவே இருக்கக்கூடியதை நம்ம செலக்ட் பண்ணி ஆக்டிவேட் பண்றது மட்டும்தான் நமக்கு வந்து இதுல இருக்கக்கூடிய டாபிக். ஓகே. ஸோ அப்போ இதே தான் உங்களுக்கு வந்து இதே ப்ரொஃபைல வந்து நம்ம இங்க செலக்ட் பண்ணி இருக்கக்கூடியத ஒரு இன்டர்நெட் ப்ரௌசர் மூலமாகவும் நீங்க வந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ அந்த வியூ பண்ணி பார்க்கறதுக்கு எனக்கு வந்து வெப் கன்சோல் அப்படின்னு நான் வந்து சொல்றேன். அப்போ அந்த வெப் கன்சோல்ல ஒரு லாகின் பண்ணிட்டு எனக்கு வந்து அதனுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே ப்ரொஃபைல் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிட்டு கரண்ட்லி என்ன இருக்கு அப்படிங்கிறதையும் நான் வந்து வியூ பண்ணி பார்த்துக்கிற முடியும். அப்போ அதுக்காக இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் தான் இந்த டாபிக். ஸோ அப்போ இந்த டாபிக்கை பொறுத்த மட்டும் உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னாவே ஒரு கம்ப்ளீட்டாவே ஒரு என்ன பார்த்துக்கிறோம் அப்படின்னா லேர்ன் கமாண்ட், அதாவது லேப் கமாண்டை நமக்கு வந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அப்போ இந்த சாப்டர் உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா டியூனிங் ப்ராசஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். அப்போ டியூனிங் சிஸ்டம் பெர்ஃபார்மன்ஸ் வந்து எனக்கு வந்து எப்படி நான் வந்து ஒரு ரன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற டாபிக் தான் இந்த ஒரு கண்டென்ட். ஓகே. ஸோ இப்போ இங்கே ஸோ அதுக்குரிய எக்ஸசைஸ் இதெல்லாம் வந்துருக்கு. இப்போ நீங்க லேப்ல பார்க்கலாம். SSH என்ன கொடுத்துக்கிறீங்க அப்படின்னா root at server A அப்படின்னு கொடுத்துக்கிறீங்க. ஸோ லாகின் பண்ணிட்டோம். எம் இன்ஸ்டால் டியூன் அப்படின்னு நான் வந்து கொடுத்துட்டேன். இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு என்ன ப்ரொஃபைல் செட் ஆயிருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ டியூன் ஏடிஎம் அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். இந்த டியூன் ஏடிஎம்ல என்னென்ன கமாண்ட்ஸ் இருக்குங்கிறது நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நான் வந்து லிஸ்ட் நான் வந்து கொடுக்குறேன். அப்போ லிஸ்ட் நான் வந்து கொடுத்துட்டேன் அப்படின்னா இதுல நிறைய ப்ரொஃபைல்ஸ் நம்ம புக்ல பார்த்தோம் அப்படின்னா கம்மியா இருந்தது. இங்க it will list the more profiles. Accelerator performance, atomic gas, so அதே மாதிரி balanced, CPU partitioning, desktop, அது மாதிரி desktop power save, இப்படி more நமக்கு Oracle power save இப்படிலாம் இருக்கு. அப்ப இத எனக்கு ஆக்டிவேட் பண்ணணும்.
இப்போ கரண்ட் ஆக்டிவ் ப்ரொஃபைல் விர்ச்சுவல் கெஸ்ட் இருக்கு. அப்போ டீம் கைஃபன் ஏடிஎம் அப்படின்னு நான் கொடுத்துட்டு என்ன நான் கொடுக்க போறேன் அப்படின்னா லிஸ்ட்னு கொடுத்துட்டோம். இது இதை ப்ரொஃபைல் மாற்ற போறேன். ப்ரொஃபைல் பேலன்ஸ்டுன்னு மாற்றிடணும். இப்போ ஒன் செகண்ட் இந்த பேலன்ஸ்டு நான் வந்து என்ன பண்ணணும், ஆக்டிவேட் பண்ணணும். டியூன் தி ஏடிஎம் ஆக்டிவேட் ஆக்டிவ் அப்படின்னு கொடுத்துருங்க. இப்போ கரண்ட் ஆக்டிவ் ப்ரொஃபைல் பேலன்ஸ்டுன்னு வந்துடும். நீங்க டியூன் ஏடிஎம் லிஸ்ட்னு கொடுங்க. ஸோ கரண்ட் ஆக்டிவ் ப்ரொஃபைல் பேலன்ஸ்னு லிஸ்ட் ஆக்டிவ் பண்ணதுக்கு பிறகு லிஸ்ட் கொடுத்து பார்த்தீங்கன்னா என்ன பேலன்ஸ்டா இருக்குங்கிறது தெரியும். ஒன் செகண்ட் எனக்கு வேற ஒரு இது லிஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு அனதர் பவர் சேவ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். நவ் ஆக்டிவேட் கொடுத்துருங்க. ஆக்டிவ் இப்போ லிஸ்ட் பண்ணி பாருங்க. பவர் சேவ்ல வந்து அப்போ ஒவ்வொரு ப்ரொஃபைலையும் நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு ஆரக்கல் இருக்கு அப்படின்னா ஆப்டிமைஸ் ஃபார் ஆரக்கல் ஆர்டிபிஎம்எஸ்க்காக நமக்கு வந்து சில சர்வீஸ் மட்டும்தான் இருக்கு. அப்போ அதை எனேபிள் பண்றதுக்கு டிஎன்டி ஏடிஎம் ப்ரொஃபைல் ஆரக்கல் அப்படிங்கிறத கொடுங்க. அதுக்கு நெக்ஸ்ட் ஆக்டிவ் கொடுங்க. ஆக்டிவ் கொடுத்ததுக்கு பிறகு லிஸ்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நவ் கரண்ட்லி ஓகே. எனக்கு என்ன ரெக்கமெண்ட் பண்ணுதுங்கிற ப்ரொஃபைல நான் வந்து பார்க்கணும். அப்போ ரெக்கமெண்ட்னே நான் கொடுக்குறேன். அப்போ டிஎன்டி ஏடிஎம் ரெக்கமெண்ட் கொடுக்குறேன். உங்களுக்கு தெரியும் நம்ம ஒர்க் பண்றது எல்லாமே எவ்ரிதிங் இங்க விர்ச்சுவல் மிஷின்ஸ் தான். அப்படிங்கிறதுனால விர்ச்சுவல் கெஸ்ட் இருக்கும். ரியல் ஆப்ரேட்டிங் சிஸ்டமா நீங்க வந்து வேற ஒரு சிஸ்டத்துல இருந்தீங்க அப்படின்னா அதுக்கு எது மேட்சபிளோ அந்த மேட்சபிள் உங்களுக்கு வந்து இங்க டிஸ்பிளே பண்ணும். அப்போ அதை டிடெக்ட் பண்ணி உங்களுக்கு டிஸ்பிளே பண்றது அந்த டிஎன்டி ஏடிஎம் ரெக்கமெண்டிங். ஸோ எல்லாத்துக்குமே விர்ச்சுவல் கெஸ்ட்ங்கிறது வராது. ஓகே. ஸோ அப்போ அந்த ரெக்கமெண்டேஷனுக்காக நமக்கு வந்து என்ன டிஸ்பிளே பண்ணுங்கிறத பார்த்துட்டோம். அந்த ப்ரொஃபைலை நீங்க செட் பண்ணணும் அப்படின்னா ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து விர்ச்சுவல் கெஸ்ட்னு கொடுத்துருங்க. நவ் ஆக்டிவேட் பண்ணணும். அப்போ ஆக்டிவ் கொடுத்துருங்க. அண்ட் தென் லிஸ்ட்னு கொடுங்க. ஸோ நவ் விர்ச்சுவல் கெஸ்ட் வந்து செலக்ட். ஓகே. இப்போ டியூன்ட் ஏடிஎம் ஆஃப் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ நீங்க ஆஃப் பண்ணதையும் ஆக்டிவ் பண்ணணும். நோ கரண்ட் ஆக்டிவ் ப்ரொஃபைல் வந்துடும். என்னென்ன ப்ரொஃபைல் இருக்குங்கிற லிஸ்ட் பண்ணி பாருங்க. அந்த லிஸ்ட் பண்ணதுக்கு பிறகு நோ கரண்ட் ஆக்டிவ் ப்ரொஃபைல்னு வரும். நோ கரண்ட் ஆக்டிவ் ப்ரொஃபைல். அப்போ இந்த நோ கரண்ட் ஆக்டிவ் ப்ரொஃபைல்னா என்ன அர்த்தம்? நமக்கு நார்மலா சிஸ்டம் என்னென்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கோ அந்த ப்ராசஸ் மட்டும்தான் நமக்கு யூஸ் ஆகிருக்கு. ஓகே. ஸோ இப்போ இந்த ப்ராசஸை மறுபடியும் எனக்கு வந்து ஆன் பண்ணணும். இது ஆன் கிடையாது. ஆன் கிடையாது. அப்ப என்ன பண்ணணும்னா ப்ரொஃபைல் அப்படின்னு கொடுத்துட்டு அந்த ப்ரொஃபைலுடைய நேம் நம்ம வந்து கொடுக்கணும். அண்ட் தென் ஆக்டிவ் கொடுக்கணும். ஓகே. இப்போ உங்களுக்கு வந்து கரண்ட் ஆக்டிவ் வந்துடும். அண்ட் தென் லிஸ்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அவைலபிள். ஓகே. ஆஃப் பண்றதுக்கு மட்டும்தான். ஆஃப் பண்ணிட்டு ஆக்டிவ் கொடுங்க. ஆன் பண்ணணும் அப்படின்னா எனி ஒன் ப்ரொஃபைல கொடுத்துட்டு நமக்கு வந்து ஆக்டிவேட் பண்ணி. ஓகே. ஸோ ரைட். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேட்கலாம் சார். எனி டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. நம்ம இதோட முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன் சார். No doubt, sir. Actually, the tuning profile already discussed in the last week, sir. என்ன சார்? Tuning profile already பார்த்துருக்கோம் சார். அதனால ஒன்றும் டவுட்ஸ் இல்லை சார். சார் ப்ளீஸ் ஒன் செகண்ட். சார் கேக்குதுங்களா? சொல்லுங்க சார்.
சார் டியூனிங் ப்ரொஃபைல் வந்து ஆல்ரெடி ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துருக்கோம், அதனால ஒரு கிளியராக இருந்தது சார். ஓகே சார், ஓகேங்க சார். ஸோ தேங்க்யூ சார். ப்ராசஸ் வந்து நம்ம வந்து மறுபடியும் கேட்டுக்கிறோங்க, ஒர்க் அவுட் பண்ணிட்டு கேட்டுக்கிறோங்க. ஓகேங்களா சார்? ஓகே சார். ஓகேங்க சார், ஓகேங்க சார். தேங்க்யூ சார். நாளைக்கு பார்க்கலாம் சார். தேங்க்யூ சார். அடுத்த கிளாஸ் சொல்லுவாங்க. தேங்க்யூ. எல்லாருமே கனெக்ட் பண்ணிடுங்க சார். ஓகே, ஓகே, தேங்க்யூ சார். ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.